श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीशटारिगुरोर्दिव्यश्रीपादाब्जमधुव्रतं श्रीमद्यतीन्द्रप्रवणं श्रीलोकाचार्यमुनिं भजे श्रीवत्सवंसाम्बुधिपूर्णचन्द्रं श्रीरङ्गनाथार्यतनूजरत्नं तत्पादयुग्माम्बुजभृङ्गराजम् अण्णङ्गराचार्यमहं प्रपद्ये ஆழ்வாரிம்பிரமானார் ஈர் திருவடிகளே சரணம். மதுரகவி சொற்படியே நிலையாக பெற்றோம் என்று ஆச்சாரிய அபிமான நிஷ்டை, அதுவே நமக்கு கொள்கை என்று சொல்லும்படியாய் விளங்கக்கூடியவர் மணவாள மாமுனிகள். அப்படிப்பட்டவர் அந்த ஆச்சாரிய நிஷ்டையிலே திளைத்தவர்களாய் இருக்கக்கூடிய ஆண்டாள், மதுரகவிகள், எம்பெருமானார் இவர்களை பற்றிய விஷயங்களை பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடியே பிரதமபர நிஷ்டராய் இருக்கக்கூடியவர்கள் ஆழ்வார்கள், அவர்களுடைய வைபவங்களை எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் சர்வபுரவ நிஷ்டராய் இருக்கக்கூடியவள், அதிலே முதல் கண் ஆண்டாளுடைய வைபவத்தை 3 பாசுரங்களாலே அனுபவித்தோம். அதுக்கு மேலே நேற்றுக்கு ஒரு பாசுரத்தை மதுரகவி ஆழ்வாருடைய திருவவதாரத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு பாசுரத்தை நேற்றுக்கு பார்த்தோம். ஏறார் மதுரகவி என்று சொல்லக்கூடிய பாசுரம். அதுக்கு மேலே இந்த வாய்த்த திருமந்திரத்தின் அப்படின்ற பாசுரத்தினுடைய அனுபவத்தை பார்க்க ஆரம்பித்தோம். அந்த வாய்த்த திருமந்திரத்தின் அப்படின்ற பாசுரத்தை காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, திருமந்திரத்திலே மத்தியமமா இருக்கக்கூடிய நமப்பதார்த்தம்னு சொல்லக்கூடியது, நமப்பதமானது, அது தெரிவிக்கக்கூடிய அர்த்தம் என்னவோ அது எப்படி திருமந்திரத்தினுடைய திருவட்டாட்சர மகாமந்திரத்திலே மத்தியமமா இருக்கோ, அதே போல கண்ணினுன் சிறுத்தாம்புன்னு மதுரகவி ஆழ்வாராலே அருளி செய்யப்பட்ட திவ்ய பிரபந்தம். அப்படிப்பட்ட பிரபந்தம் தெரிவிக்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப சிரேஷ்டதமமாக இருக்கக்கூடியது, ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு சொல்லக்கூடியது என்று அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு மேலே இப்படிப்பட்ட இந்த சீர்மை மிகுந்த கண்ணினன் சிறுத்தாம்பு அதனுடைய என்ன பண்ணார்கள் பூர்வாச்சாரியர்கள், இவ்வளவு சீர்மை பொருந்தியதாக இருக்கு, இது எப்படி ரகசியத்திரயத்தினுடைய இது போல விவரணம் போலையும் திருமந்திரத்தினுடைய மத்தியம பதமாக இருக்கிறது. அதனால எப்படி ரகசியத்திரயத்தினுடைய விவரணமா இந்த திவ்ய பிரபந்தங்கள் அமைஞ்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதையும் அதிலே அமைக்க வேண்டும் அப்படின்னு ஆச்சாரியர்கள் இது பண்ணி இதையும் அருளி செயலிலே சேர்த்தார்கள் என்று காட்டுகிறார்கள். அதுக்கு அனுகுணமா மேல பார்க்கக்கூடிய காலத்துல ஆரம்பிக்கக்கூடிய காலத்துல என்ன சொல்றார், இந்த அர்த்த கௌரவம், இந்த திவ்ய பிரபந்தம் மதுரகவி ஆழ்வாராலே அருளி செய்யப்பட்ட இந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய அர்த்த கௌரவத்தை கண்டார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அதனால் அதை என்ன பண்ணால் இதை நன்கு ஆராய்ந்து அருளி இடையிலே சேர்த்தார்கள். அப்படின்றத எப்படி சேர்த்தார்களுக்கான காரணத்தை எல்லாம் உதாரண முகேன நான் தெரிவிக்கிறேன், உதாரணங்கள் கொண்டு தெரிவிக்கிறேன் அப்படின்னு மாமுனிகள் ஆரம்பிக்கிறார். அதாவது வாய்த்த திருமந்திரத்தின் மத்திமாம் பதம் போல் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா, இந்த கண்ணினன் செலுத்தாமன்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சப்தபூர்த்தியும் அர்த்தபூர்த்தியும் உடைத்தாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த சொரூபத்துக்கு, இந்த ஜீவாத்ம சொரூபத்தை எப்படி இருக்கணும்ன்றத நன்காக விளக்கக்கூடியதாய் இருக்கிறது, அனுரூபமாய் இருக்கிறது என்று சொல்லும்படியாகவும் பல பல பிரமாணங்கள் எடுத்து காஞ்சார். சர்வம் அஷ்டாட்சர அந்தஸ்தம் என்று சொல்லும்படியாய், எல்லா அறிய வேண்டும் அர்த்தமெல்லாம் இதற்குள்ளே விண்டு என்று சொல்லும்படியாய்
திருவட்டாட்சர மகாமந்திரத்திலே நாம் அறியக்கூடிய விஷயங்கள் எல்லாம், இந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தை பற்றி அறியக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதிலே உண்டு. அப்படிப்பட்ட பெரிய திருமந்திரத்தின் பெருமை அப்படின்னு சொல்லி, மந்திரம் அப்படின்னு சொன்னாலே மந்தாரம் திராயதே இது மந்திரஹா என்று சொல்லும்படியாய், எவன் ஒருவன் மந்திரத்தை உச்சரிக்கிறானோ அந்த மந்திரத்தை உச்சரிப்பவனுக்கு அவனை பாலனம் செய்யக்கூடியதாய், பரிபாலனம், அவனை அவனை நன்றாக பாதுகாக்கக்கூடியதாய் இருக்கக்கூடியது அந்த மந்திரம் என்று சொல்லி, அப்படி சேமிப்புன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா, சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரம், இந்த சம்சாரத்தை போக்கி கொடுக்கக்கூடியதா இருக்கிறது பெரிய திருமந்திரம்னு சொல்லிவிடு. அதுவும் சத்தியம் சம்சார நாசனம், அது எந்த காலத்திலே போக்கக்கூடிய சத்தியம் உடனே போக்கி கொடுக்கக்கூடியதா இருக்கக்கூடியது திருமந்திரம் என்று சொல்லக்கூடியது என்றெல்லாம் காட்டினார்கள். மத்தியமமாம் பதம் போல் அங்கிருந்து பார்க்கலாம். அதுமாதிரி இந்த நமசனுடைய ரூபத்தை கொஞ்சம் என்னன்றதை பார்த்தோம். அதாவது பிரணவத்தினுடைய ஒரு என்ன சொல்றது, பிரணவம்னா இந்த திருமந்திரம் எப்படி அமைந்திருக்கிறது, 3 பதத்திரயங்களாய் அமைந்திருக்கக்கூடியது. அதுல ஓம்காரத்துல என்ன தெரிவிக்கப்பட்டது, மத்தியம பதமா இருக்கக்கூடிய நமசால என்ன தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு பாக்குறோம். இந்த பிரகரணத்துக்கு சேர, இந்த பாசுரத்துக்கு சேர இது இந்த கண்ணுன்னு செலுத்தாமன்னு சொல்லக்கூடியது நமப்பதார்த்தத்துடைய விவரணம் தான் தெரிவிக்கிறார்கள். நமப்பதம் அப்படி சொல்லக்கூடியது 3 விஷயங்களுக்கு நமக்கு என்ன சொல்றதுன்னா, இந்த திருமந்திரத்தினால் நம்ம அறிந்து கொள்ளக்கூடியது அனன்யார சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம், 3 விஷயங்கள் நாம் அறிந்து கொள்கிறோம். அதாவது அனன்யார சேஷத்துவம்னா எம்பெருமானை தவிர பிற ஒருவருக்கும் ஆட்படாதிருத்தல். அனன்ய சரணத்துவம் அப்படின்னா அவனே சரண் புகழ் என்று இருக்கக்கூடிய தன்மை. அதுக்கு மேல அனன்ய போக்கியத்துவம்னா எம்பெருமானை ஒழிந்த விஷயங்கள்ல எதுவுமே நமக்கு நாட்டம் இல்லாது இருக்கிறது. அவனே உபாயம் என்று உன்னையே அறுத்தித்து வந்தோம் என்று சொல்லும்படியாய் அவனையே அறுத்தித்து அவன் திறத்திலே கைங்கரியத்திலேயே பேணக்கூடியதாய் அடையக்கூடியதா இருக்கக்கூடியதான் அனன்ய போக்கியத்துவம் என்று சொல்லக்கூடிய புருஷார்த்தமாய் அமைந்திருக்கக்கூடியது. அப்போ இது காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோமே, ஆனால் இந்த திருமந்திரத்திலே காட்டக்கூடிய விஷயம் இந்த எம்பெருமானையும் பிராட்டியும் ஒட்டியே அந்த 3 குணங்களையும் காட்டப்பட்டிருக்கிறது. அனன்யார சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம் என்று சொல்லக்கூடியது. யார் ஆட்பட்டு இருக்க வேண்டும் இந்த சேதனன் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் ஆட்பட்டு இருக்க வேணும் அப்படின்றதே காட்டக்கூடியதா இருக்கு. ஆனால் அதோட நிக்கல. எம்பெருமான் இதை கண்டு மகிழ்ந்தானா, ஒரு சேதனன் இதெல்லாம் எனக்கு இருக்கு, அனன்யார சேஷத்துவம் இருக்கு, அனன்ய போக்கியத்துவம் இருக்கு, அனன்ய சரணத்துவம் இருக்கு அப்படின்னு கேட்டா எம்பெருமான் அதை கண்டு முகோல்லாசம் அடைகிறதா அப்படின்னு கேட்டா அது இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த அடியவர் தரத்திலும் அதே போன்ற அனன்யார சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம் இருக்க வேண்டும் என்று எம்பெருமான் எதிர்பார்க்கிறான். அதான் எல்லை நிலமாக இருக்கக்கூடியது. மத்தெல்லாம் பேசிலும் நின் திருவெட்டெழுத்தும் கற்று உற்றதும் உன் அடியார் கடிமை என்று திருமங்கியாழ்வார் தெரிவித்தார் இல்லையா? அதையே சகல பிரமாணமாக கொண்டு இந்த இடத்துல தெரிவிக்கிறார்கள். அந்த அடிமைப்பட்டதுன்னு சொல்லக்கூடியது எம்பெருமான் பரியந்தம் நிற்கக்கூடாது, அது அடியவர் பரியந்தம் நிற்க வேண்டும். அதுதான் எல்லை பூமி. ஒருத்தர் லட்சியத்தை அடையணும்னா, ஏதோ ஒரு லட்சியம், இன்னைக்கு ஹிமாலயத்துக்கு போகணும் அப்படின்னா, எவரெஸ்ட் சிகரத்தை அடையணும் அப்படின்னா எங்க அது இதுன்னா கீழே இருக்கக்கூடிய ரிஷிகேஸ்லயே முடிஞ்சு போயிட்டானா? கண்டிப்பா இல்லை. அந்த சிகரத்தை போய் தொட்டால்தான் அவருடைய லட்சியம் பூர்த்தியானதுன்னு அர்த்தம். அதே போல இப்போ இந்த குணங்கள் எல்லாம் இந்த திருமந்திரத்தாலே தெரிவிக்கக்கூடிய அனன்யார சேஷத்துவம், சரணத்துவம், போக்கியத்துவம் சொல்லக்கூடியதெல்லாம் எவ்விடத்திலே பூர்த்தி அடைகிறது அப்படின்னு கேட்டால், அது பாகவத சதீய சேஷத்துவம், இந்த பாகவதர்களுக்கு ஆட்பட்டு இருக்கக்கூடிய பரியந்தத்துல தான் அது அந்த லட்சியத்தை அடைந்து வராகிறோம். அதனால சதீய சேஷத்துவம் தான் இதனுடைய எல்லை நிலை, சீமா பூமி என்று தெரிவிக்கிறார்கள். மத்தியமமாம் பதம் போல் அதில் மத்தியம பதம் உண்டு நமசு, அந்த பதம் போலே அது போல இருக்கு. மத்திய பதம் போலே கண்ணனு சிறுத்தாம் இருக்கு. அதுதான் ஸ்வரூப உபாய புருஷார்த்த விரோதி நிவர்த்தகமாய். அது சொல்ல ஏற்கனவே ஒரு ஸ்வரூபத்துக்கு, உபாயத்துக்கு, புருஷார்த்தத்துக்கு 3 விஷயங்கள் தான் அதுல காட்டப்படதா இருக்கு. எம்பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடியவன், அவனுக்கே ஆட்பட்டு இருக்கக்கூடியவன் இவன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தில் ஸ்வரூபத்தை காட்டுகிறது. அவனே சரண்யன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தில் அது உபாயத்தை காட்டுகிறது. அப்போ அவனை அடைந்து அவனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புருஷார்த்தமாகிய பலனை காட்டக்கூடியது. இப்போ 3 விஷயங்கள் இருக்கிற, அந்த 3 விஷயங்களுக்கும் 3 விதமான விரோதிகள் உண்டு. அப்படின்னா என்ன காட்ட வந்த விஷயம்னா, ஒண்ணு நம்மளுடைய தேகமே ஆத்மான்னு அபிமானித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால எப்படி இருக்குன்னா, நானே சுதந்திரன், என்னை நானே காப்பாற்றிக் கொள்வேன் அப்படின்ற அகங்காரம், மமகாரங்கள்லாம் நமக்கு ஏற்படக்கூடிய அதெல்லாம் ஒரு விரோதிகள். அப்படிப்பட்ட என்ன சொல்றது, அந்த ஸ்வரூப விரோதியை குலைக்கக்கூடியதா இருக்கிறது. யானே நீ என் உடமையும் நீயே என்று நம்முடைய எண்ணம் இருக்க வேண்டும் என்று ஆழ்வார் காட்டுகிறார். அதுக்கு மேல உபாயம்னு சொல்லக்கூடிய எம்பெருமானே உபாயம், எம்பெருமானை ஒழிந்தவர்கள் உபாயம் அல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப என்ன சொல்றான், உனக்கும் நான் ஆட்பட்டிருக்கேன், நுணுத்திற்கும் நான் ஆட்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரியான என்ன சொல்ற அந்த சரண்யத்துவை எம்பெருமான் பொறுப்பதில்லை. ஒண்ணு எங்கிட்ட வந்துடும்,
இல்ல என் கீழே இருக்கவங்கிட்ட போ, அவன் வழியாக என்ன பலன் கிடைக்குமோ உனக்கு அந்தந்த பலனை வாங்கிக்கொள். ஆனால் இதுவும் உண்டு அதுவும் உண்டு. ஆத்துல கொஞ்சம் சாக்கில் கொஞ்சம் பேக்கில் கொஞ்சம் கன்னடத்துல சொல்லுவாங்க. அது போல யாரோ அந்த சாக்கா பேக்கான, அதாவது சாக்கானா வேணுமான்னு அர்த்தம், பேக்கானா போதுமான அர்த்தமா. அவன் நினைச்சு அப்போ ரெண்டு பதார்த்தம் இருக்கு போல இருக்கு, அப்போ சாக்கில் கொஞ்சம் சாயங்கும் பேக்கில் கொஞ்சம் சாயங்கும் நான். அத போல சாக்கில பேக்கில் கதையெல்லாம் இந்த எம்பெருமான் இடத்திலே செல்லாது, செல்லுபடி ஆகாது. காட்ட வந்த விஷயம் என்னன்னா, சரண்யத்துவம்னா எம்பெருமான் ஒத்தனைக்கே ஆட்பட்டவனாய் இருக்க வேண்டும் அப்படின்றதுதான முக்கியமான விஷயமா இருக்கு. அவனை தவிர வேற யார் இடத்திலும் யார் காலிலும் போய் விழாதவனாய் இருக்க வேண்டும் அப்படின்றதான் காட்டக்கூடிய விஷயம். அப்போ அதுக்கு விரோதியா இருக்கக்கூடியது, நான் ஒன்னு இங்கேயும் போறேன் அங்கேயும் போறேன்னா அது அது இந்த இடத்துல விலை செல்லக்கூடாதுதான் இருக்கிறது. அது ஒரு விரோதி. அப்படிப்பட்ட விரோதி என்ன பண்ணுறாருன்னா, களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகண்மத்திலேன். நம்மாழ்வார் பாடுகிறார், களைவாய் துன்பம் களையாதொழிவாய். என் துன்பத்தை களைந்தாலும் பரவாயில்ல, துன்பத்தை களையாவிட்டாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ணக்கூடியது, உன்னை தவிர எனக்கு சரண்யம்னு சொல்லக்கூடியது யாரும் கிடையாது என்று தெரிவிக்கிறார். அதுக்கு மேல புருஷார்த்தம் அவனை அடைந்து அவனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம் தான் புருஷார்த்தம் பலனாக இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல ஏதோ இச்சைகள் நமக்கு ஐஸ்வர்யத்திலையும் இன்னொன்னுலயும் ஒரு இச்சைகள் இருந்ததுன்னா, அது கைவல்யத்திலும் இருந்ததுன்னா, அதெல்லாம் ரொம்ப சுத்திரமானது, அஸ்திரமானது, அல்பமானது. ஆனால் தெரிவிக்கிறார், அதுதான் இந்த புருஷார்த்தம்னு சொல்லக்கூடியது அவனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம், அவனை அடைந்தவனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியமா இருக்கிறது. அதை மீறி இதர விஷயங்களிலே ஏற்படக்கூடிய நாட்டமானது என்னன்னா, அது பலத்துக்கு விரோதியா இருக்கிறது. அப்படிப்பட்ட பலத்தை எப்படி கேட்டா, மத்தனையும் காமங்கள் மாத்துன்னு எப்படி ஆண்டாள் தெரிவித்தாலோ, அது போல இதர விஷயங்களிலே இருக்கக்கூடிய அந்த நாட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று காட்டுகிறார். அப்போ 3 விரோதிகளை ஒழிக்கக்கூடியதா இருக்கிறது இந்த நமஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதான் இந்த சொரூப உபாய புருஷார்த்த விரோதி நிவர்த்தகமாய் இந்த நமசா எப்படி சொரூப உபாய புருஷார்த்த விரோதியை போக்கக்கூடியதா இருக்கோ, அது மட்டும் இல்ல சொரூப உபாய புருஷார்த்த பிரதிபாதனமாய். சாதாரண எம்பெருமான் ஒரு இது பண்றான், துஷ்கிருத் விநாசனம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லக்கூடிய காலத்துல எம்பெருமான் வரான். அவனுடைய முக்கியமான இது என்ன அப்படின்னு கேட்டா, கொள்கை இந்த அவதாரம் பண்ணக்கூடியது சாதுக்களை பரித்ராணம் செய்வது தான். அப்படி வரக்கூடிய காலத்துல என்ன பண்றான், துஷ்கிருத் விநாசனம் பண்றான் என்று காட்டுகிறார்கள். அப்போ என்ன அப்படின்னா, இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தின்னு தெரிவிக்கிறார்கள். உங்களுக்கு இஷ்டமாக இருக்கக்கூடியது என்ன, அதை எம்பெருமான் அடைய வைக்கிறான். அதே சமயத்தில் இஷ்டத்தை பண்ணக்கூடிய சமயத்திலே அனிஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயங்களை போக்குகிறான். அவதாரம் பண்றான் பிரகலாதனை காப்பாற்றணும்னு. அப்போ அனிஷ்டமாக இருக்கக்கூடியது என்ன, அந்த கரண்யகசிபுவினுடைய செயல்கள் தானே. அது ரெண்டுத்தையும் போக்கி விடுறான். பிரகலாதனுக்கு வேற ஏதோ ஒரு வழியை காட்டாத ரெண்டுத்தையும் அவனுக்கு பயனையும் கொடுக்குறான். அதே சமயத்தை அவன் அனிஷ்டத்தையும் போக்கக்கூடியதா இருக்கிறான் என்று காட்டுகிறார்கள். அப்போ என்ன காட்டுகிறதுனா, ஒரு ஸ்வரூபத்தினுடைய சொரூப உபாய புருஷார்த்தத்தினுடைய விரோதியை போக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அதே சமயத்துல எப்படி இருக்குன்னா, சொரூப உபாய புருஷார்த்தத்தினுடைய பிரதிபாதகமாய் அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை இது எப்படி இருக்கணும் அப்படின்றது இதனுடைய சுவையை அறியும்படியாக காட்டுவதாக இருக்கிறது. பிரதிபாதனமாய் சித்தே ததீய சேஷத்வே சர்வார்த்தா சம்பவந்தி என்று சொல்லும்படியாய் எது பரியந்தம் போய் இருக்கிறது அப்படின்னு கேட்டால், இந்த ததீய சேஷத்துவம் பரியந்தம் இது போய் நிற்கிறது, பாகவதர்களுக்கு ஆட்பட்டு இருக்கக்கூடியது என்று அது வரைக்கும் போய் நிற்கிறது என்று காட்டுகிறார்கள். என்னும்படியான ததீய பாரதந்திரத்திலும் உடைத்தாயிருக்கும், அது வரைக்கும் போய் நிற்கும் என்று காட்டுகிறார்கள். அந்த பதத்தில் அர்த்தமிரே ஸ்வரூபத்துக்கு மிகவும் அனுரூபமாய் இருப்பது. அந்த பதத்தில்னா அந்த நம பதத்துல இருக்கக்கூடிய அர்த்தம் தான் இந்த ஸ்வரூபத்துக்கு மிகவும் அனுரூபம், யுக்தமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்வரூபம்னு சொல்லக்கூடியது அடியாருக்கு ஆட்பட்ட கால் என்று சொல்லும்படியாய், அடியாருக்கு என்னை ஆட்படுத்த என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியது அந்த ஸ்வரூபத்துக்கு அனுரூபமா இருக்கக்கூடியது அடியாருக்கு ஆட்படுவது. அதனால அந்த நமப்பதமானது காட்டக்கூடியதாய் இருக்கிறது. அந்த பதம் போலே ஆய்த்து இதுவும் அந்த நமப்பதம் எப்படி விரோதிகளை கழித்து ஸ்வரூபத்தை பிரயுக்தத்தை காட்டக்கூடியதா இருக்கிறதோ, அதே போல கண்ணினும் சிறுத்தாமும் இவ்விடத்திலே அந்த சொரூப பிரயுக்தமான விஷயத்தை காட்டக்கூடியதாய் இருக்கிறது. அப்படியே இவர் தாமும் ததீயானாம் அக்ரேசரரா என்று ததீயானாம் அக்ரகண்யரான ஆழ்வாருடைய விஷயத்திலே, ததீயானாம் அக்ரேசரனா, ததீயர்னா பாகவதர்கள், அக்ரேசரனா அந்த பாகவதர்களே தலைவராக இருக்கக்கூடியவர் நம்மாழ்வாரை விடத்திலே காட்டுகிறார். ததீயானாம் அக்ரேசரரா என்றும் ததீயானாம் அக்ரகண்யரான முதன்மையானவரான ஆழ்வாருடைய விஷயத்திலே சேஷித்வ சரண்யத்துவ பிராபியத்வாதிகளை ஸ்வப்பிரபந்தமான கண்ணின் சிறுத்தாமிலே அருளி செய்தது.
இதுல என்ன காட்டுறாருன்னா, மேல இவர் கண்ணினும் சிறுத்தாம்பல என்ன காட்டியிருக்கார் விஷயம் அப்படின்னு கேட்டா, அந்த சேழி அதுக்குன்னு சொல்லக்கூடிய யாரு, இந்த ததீயருடைய அக்ரகண்யனா இருக்கக்கூடியவர், அடியார்களிலே தலைவராய் அடியார் கூட்டத்துக்கு தொண்டர் குலம் என்று சொல்லும்படியா இருக்கக்கூடிய இந்த தொண்டன் சடகோபன் தன்னை சொல்லி கொண்டவனாய் இருக்கக்கூடிய தொண்டரான சடகோபத்திரத்திலே அவருடைய சேஷித்துவம், அவருடைய சரணத்துவம், அவருடைய புருஷார்த்தத்துவம் இதெல்லாம் அவரிடத்திலே எப்படி இவருக்கு விளங்கியது என்பதை இந்த கண்ணினும் செலுத்தாம் என்று சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தத்தாலே காட்டுகிறார். சீர்த்த மதுரகவி செய்கலையாய் ஸ்லாக்கியமாய்னா கொண்டாடப்படக்கூடியதா இருக்குன்னு அர்த்தம். சீர்த்த மதுரகவி சொன்ன சொல் என்னும்படி இவராலே சொல்லப்பட்டதான கண்ணினும் சிறுத்தாம்பு ஆகிற பிரபந்தத்தை பிரபந்தத்தை அப்படின்னு அந்த இடத்துல இது பண்றார். அதாவது மதுரகவி சொன்ன சொல் நம்புவார்பதி என்று இதுக்கு பேர். அந்த பிரபந்தத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டா கண்ணினும் சிறுத்தாம்புன்னு பேரு. ஆனா பிரசித்தமா இருக்கக்கூடியது என்னன்னா, மதுரகவி சொன்ன சொல் என்று விட இவராலே சொல்லப்பட்டதான் கண்ணினும் சிறுத்தாம்பு. அதுக்கு சொல்லப்பட்ட விஷயத்தினாலே அதுக்கு சீர்மையை தவிர கண்ணினும் சிறுத்தாம்புன்றது அந்த நாமத்தினால திருநாமத்தினால அந்த பிரபந்தத்துக்கு பெருமையா அப்படின்னு கேட்டா இல்லை. அது சொன்னவர் எப்படி பண்ணார், கொண்டாடப்படக்கூடியதாய் மதுரகவி சொன்ன சொல் என்று ஸ்லாகிக்கக்கூடியதாய் கொண்டாடப்படக்கூடியதாய் இருக்கு. அதனால இவராலே சொல்லப்பட்டதான கண்ணினும் சிறுத்தாம்பு ஆகிற கண்ணின் சிறுத்தாம்புகிற பிரபந்தத்தை, அப்படிப்பட்ட பிரபந்தத்தை என்ன பண்ணுகிறார்கள், சேர்வித்தார் என்று மேலே கிரியை. சேர்வித்தார் என்று சொல்லக்கூடியது ஒரு வினை சொல்லை குறிக்கூடியது. அதான் சொல்ற மேலே கிரியை. அந்த பாசுரத்தினை கீழே சேர்வித்தார் தாற்பயம் தேர்ந்து சொல்கிறார்கள். அந்த வினை சொல்லை மேலே கிரியை என்று குறிப்பிடுகிறார். கலையை தன் தமிழ் நூலோட சேர்வித்தார்கள். சேர்வித்தார் சொல்றீங்களே, என்ன சேர்வித்தார்கள் அப்படின்னு கேட்டக்கூடிய கலையை தன் தமிழ் நூலோட சேர்வித்தார்கள். கலைன்னு சொல்லக்கூடியது விடத்துல என்னன்னா இந்த நம்ம கண்ணினு சிறுத்தாம கலைன்னு தெரிவிக்கிறார்கள். அது தன் தமிழ் நூல் சொல்லக்கூடியது இதர ஆழ்வார்களோட திவ்ய பிரபந்தத்தின் நடுவுல தானே சேர்த்தார்கள். முதலாயிரத்துல இருக்கக்கூடியது கடைசியா இருக்கக்கூடிய பாகம் என்னன்னா கண்ணினும் சிறுத்தாம்பு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திருப்பல்லாண்டு, பெரியாழ்வா திருமணி, திருப்பாவை போல பிரபந்தங்கள் இருக்கு. அதுக்கு மேல இருக்கக்கூடியது பெரிய திருமணி தொடக்கமாக இருக்கக்கூடிய வாடினேன்வாடி தொடக்கமாக இருக்கக்கூடிய பிரபந்தங்கள் எல்லாம் அதுல இருக்கிறது. அப்போ இதுல காட்டக்கூடியது என்னன்னா, கலைன்னு சொல்லக்கூடியது கண்ணினும் சிறுத்தாம்பு, அதை ஒன் தமிழ்னு சொல்லக்கூடிய ஏனைய ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தத்தினுடைய கூட சேர்த்தார்கள். அதனால இந்த கண்ணினும் சிறுத்தாம்பு 4000 சேர்ந்த ஒரு பாடலாக திவ்ய பிரபந்தமாக அன்று தொடங்கி கணிசிக்கப்பட்டது. சீர்த்த மதுரகவி என்று தேவுமற்ற அறியாத கௌரவத்தை உடையவர் என்னவாம். சீர்த்த மதுரகவின்னு சொன்னாலே அவருக்கு அப்படின்னா வைபவம், சீர்த்தனா வைபவம்னு தெரிவித்தார்கள். என்ன வைபவம் அப்படின்னு கேட்டா, சீர்த்த மதுரகவி என்று தேவுமற்ற அறியாத கௌரவத்தை உடையவர். ஆழ்வார் நம்மாழ்வார் தவிர எனக்கு தெய்வமே கிடையாது என்று சொல்லும்படியான அந்த ஆச்சாரிய நிஷ்டையிலே இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் சீர்த்த செய்கலை. முதல்ல என்ன சொன்னார், சீர்த்த மதுரகவி வைபவத்தை உடைய மதுரகவின்னு சொன்னார். அடுத்து அதே அந்த சீர்த்தான்ற விசேஷணத்தை என்ன சொல்றார், அவருடைய கண்ணின் சிறுத்தாம்பு சீர்த்த செய்கலை, அவராலே செய்யப்பட்ட கலை என்ன, கண்ணின் சிறுத்தாம்பு சீர்த்த செய்கலையை என்று தெரிவிக்கிறார். பிரதம பருவ விஷயமான பிரபந்தங்களை காட்டிலும், அதாவது எம்பெருமானுக்கே சொல்லக்கூடிய பிரதிபாதகமா இருக்கக்கூடியது, எம்பெருமானுடைய குண ரூப சுரூபங்கள் எல்லாம் காட்டக்கூடியதா இருக்கக்கூடியது ஏனைய ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள். பிரதம பருவத்தை காட்டக்கூடிய பிரபந்தங்கள் அதாவது காட்டிலும் சரம பருவ விஷயமான பிரபந்தம் ஆத்யந்தம் சீரியதாயிரே. அதாவது எம்பெருமானை பத்தி தெரிவிக்கக்கூடிய பிரபந்தங்களை காட்டிலும் சீரியதானது எது அப்படின்னு கேட்டா இந்த கண்ணினும் சிறுத்தாம்பு தான். எப்படின்றத மேல தெரிவிக்க போறாரு. மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருளை பொதிந்து கொண்டிருக்கிற பெருமை உண்டு இதற்கு. அதாவது இது என்ன அப்படின்னு கேட்டா, வேதியர் பொருள் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் என்று தெரிவிக்கிறார்கள். வேதம் அதாவது ரெண்டா இதை பிரிக்கிறான். அதாவது காட்டக்கூடியன்னா வேதியர் பொருள் ஒண்ணு, மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள். மிக்க வேதியருடைய பொருள் ஒண்ணு, மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள்னு ரெண்டா இதை பிரிச்சுக்கிறான். அப்போ எப்படி அப்படின்னு கேட்டா, 4000 கடைந்து எடுக்கக்கூடிய காலத்துல என்ன சொல்றது, கண்ணின் சிறுத்தாம்பு அதுல இருந்து கிடைக்கிறது அவர்களுக்கு. அப்போ அதுல இருந்து காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏனைய ஆழ்வார்கள் பிரபந்தங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா வேதியர் பொருள் என்று தெரிவிக்கிறார். அது பகவத் விஷயத்தை காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்போ அதுல காட்டக்கூடியதுன்னா பிரதம பருவ நிஷ்டைக்கு அனுகுணமாக எம்பெருமானே சேஷி, அவனே உபாயம், அவனே பிராப்தியம்ன்றதை காட்டுகிறது. ஆனால் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் என்று சொல்லக்கூடிய கண்ணினும் சிறுத்தாம்பு பாகவத விஷயத்தை தெரிவிக்கிறது. பாகவதர்களே சேஷி, பாகவதர்களே உபாயம், அவர்களே பிராப்தியம் என்பதை தெரிவிக்கக்கூடியது. அதான் தெரிவிக்கிறார் இங்க
மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருளை பொதிந்து கொண்டிருக்கிற பெருமை உண்டே இவருக்கு. ஏனையாழ்வார் பிரபந்தங்களுக்கு இல்ல, இவருக்கு அந்த பிரபந்தம் இந்த பெருமை உண்டு. அவர் பாசுரம் கொண்டு இவ்வர்த்தத்தை அறுதியிடக்கடவும். காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, சரமபர்வ நிஷ்டர்களுடைய பெருமையை, சரமபர்வ நிஷ்டைன்றதை காட்டணும். அதுக்கு இலக்காக இருக்கக்கூடியவர்கள், லட்சியபூதராக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் 3 பேர். அப்போ அதுக்கு உதாரணம் காட்டக்கூடிய காலத்திலே எதை காட்ட முடியும்? அவர்கள் அருளி செய்த தீப பிரபந்தங்களைத்தான் காட்ட முடியும். அதனால் அதையே எடுத்து காட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். இதன் ஏற்றம் என்னும்படியே இதன் ஏற்றம் இருப்பது அன்றிக்கே ஆழ்வார் திருவடிகளே பெரிய முதலியார் இத்தை 12000 உரு அனுசந்திக்க அதடியாக ஆழ்வார் திருவுள்ளம் பிரசன்னமாய் அத்தாலே அருளி செயல்கள் எல்லாம் அப்போதே பிரகாசமாய்த்திரே அத்தை பற்றி வந்த கௌரவத்தை ஆகவுமாம். அது பெரிய சரித்திரத்தை அங்கேருந்து எடுத்துட்டார். இப்ப கணினன் சிறுத்தாம்புன்னு சொல்லிட்டோம், இவ்வளவு சீர்மையெல்லாம் சொல்லிட்டு வந்தோம். ஆனால் ஒரு காலத்துல என்ன ஆச்சு? திவ்ய பிரபந்தம் பிரச்சாரத்திலே இல்லாத போயிடுது. இப்படிப்பட்ட திவ்ய பிரபந்தம்னு சொல்லக்கூடியது எந்த ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களும் நமக்கு கிடைக்காத போயிடுது. அப்போ அது கிடைக்கிறதுக்கு ஹேத்துவாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த கணினன் சிறுத்தாம்புதான் ஒரு விருத்தாந்தத்தை எடுத்து தெரிவிக்கிறார். ஒரு காலத்துல என்ன பண்ணார் பெரிய முதலியார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நாதமுனிகள் காட்டு மன்னார் கோயில்ல அங்க நம்ம வீரநாத அந்த காட்டு மன்னாருக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே மேல்நாட்டிலிருந்து சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் 6ஆவதே அடியன் உடலம் அப்படின்ற பதிகத்தை அவ்விடத்திலே அனுசந்தானம் செய்கிறார்கள். அதை கேட்ட உடனே நாதமுனிகள் ரொம்ப ஆழங்கால் பட்டார். இவ்வளவு இனிமையாகவும் இருக்கிறது, இவ்வளவு அர்த்தம் புதிதாக இருக்கக்கூடியது, இந்த பாசுரங்கள் ரொம்ப இதுவா இருக்கு, இது வரைக்கும் நம்ம கேள்விப்படவே இல்லையே அப்படின்னு எல்லாம் நினைத்து கொண்டிறார். அவர்கள் கடைசியா சரி பாடட்டோம்னா அவருக்கு பூர்த்தியா பாடுகிறார்கள். கடைசியில உழலை என்பின் பேச்சு முலையோடு அவளை உயிருண்டான் கடல்கள் அவைய சரணாக கொண்ட குருகூர் சடகோபன் உடலின் மலிய சொன்ன 1010 மழை தீர வல்லார் காமர்மானியை நோக்கியற்கேன்னு அந்த பாசுரம் முடியுது. அப்போ அதை கேட்டுட்டே வருகிறார். சரி, அவருக்கு இதோட முடிஞ்சு போயிடும் போல இருக்கு அப்படின்னு நினைச்ச காலத்திலே குருகூர் சடகோபனாலே அருளி செய்யப்பட்டதுன்னு அந்த கீழே இருக்கக்கூடிய பலஸ்ருதி பாசுரத்தை தெரிஞ்சுட்டார். 1010ன்னு சொல்லக்கூடிய காலத்திலே ஓஹோ இது போல 1000 பாசுரங்கள் இருக்கும் போல இருக்கே, இதுவே இந்த 10 பாசுரங்களே இவ்வளவு இனிமையா இருக்குன்னா 1000 பாசுரங்கள் இருந்தா நமக்கு எப்படி இருக்கும், பரவதைய படிக்கட்டியதை போல இருக்குமேன்றெல்லாம் நினைக்கிறார் நாதமுனிகள். உடனே அவர்கள் தரத்திலே வினவுகிறார். அவர்கள் எல்லாம் பாசுர அனுசந்தானம் முடிச்ச பிறகு அவர்களிடத்தே கேட்கிற நாதமுனிகள், 1010ன்னு சொல்லியிருக்கீங்களே, உங்களுக்கு 1000 பாசுரங்களும் நல்லா வாச்சோ விதேயமாக வருமானு கேட்ட காலத்திலே அவர்கள் சொன்னார்கள், இடத்துல எங்களுக்கு பெரியவாள் எதுவும் சொல்லி வச்சா இந்த 10 பாட்டு தான் எங்களுக்கு தெரியும், அதுக்கு மேல தெரியாது. நீங்கள் வேணா திருக்குறுகூர் போட்டு குருகூர் நம்பின்றதுனால திருக்குறுகூர்ல போய் பாருங்கோ, அங்க கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறார். அப்போ ஆழ்வார்தனகிரிக்கு இங்க இந்த பயண கதியில புறப்பட்டு போகிறார் நாதமுனிகள். போனவர் அந்த இடத்துல எல்லா இடத்தையும் தேடி பார்க்கிறார். யார் இடத்துலையும் ஒன்றும் அவருக்கு தெரிந்த அதிகாரிகள் யாரும் காண கிடைக்கவில்லை. ஆனால் ஒரே ஒருவர் அந்த மதுரகவி ஆழ்வாருடைய வம்சத்திலே திருவவதாரம் பண்ணவர் பராங்குசதாசர் என்று சொல்லக்கூடியவர். அவர் ரொம்ப பெரிய ஜீவித திசையில இருக்கக்கூடியவர். அதாவது ஆழ்வார் காலத்திலிருந்து பல காலங்கள், அதுக்கப்புறம் நாதமுனிகள் காலம்னா கிட்டத்தட்ட 4500 4600 வருஷ காலம் அது. அப்படி அந்த பராங்குசதாசன் சொல்லிக்கூடவர் அந்த மதுரகவி ஆழ்வாரோட வம்சத்திலே திருவவதாரம் பண்ணவர். அவரிடத்துல கேட்கக்கூடிய காலத்திலே அவர் சொல்றார், நாங்களும் கேள்விப்பட்டிருக்கேன், ஆழ்வாருடைய 1000 பாசுரங்கள் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அதாவது அவர்களுக்காவது அந்த மேல்நாட்டிலேருந்து வந்தவர்களுக்காவது இந்த 6ஆவதுன்னு சொல்லக்கூடிய 10 பாசுரங்கள் தெரிஞ்சிருது, இவருக்கு அது கூட தெரியல. ஆனா இவர் என்ன பண்ணார்னா ரொம்ப அது மார்க்கதர்ஷியா அந்த விதத்திலே செயல்பட்டாருன்னு தான் சொல்லணும். சொல்றாரு, எங்களுடைய கண்ணின் சிறுத்தாம்புன்னு எங்களுடைய பூர்வரா இருக்கக்கூடியவர் இந்த மதுரகவிகள், அவளாலே அருளி செய்யப்பட்டது கணினன் சிறுத்தாம்புன்னு ஒரு பிரபந்தம் உண்டு. அந்த பிரபந்தத்தை 12,000 தடவை ஆழ்வார் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த திருப்புடி ஆழ்வார்னு சொல்லக்கூடியது. அதாவது ஆழ்வார் திருநகரிலே நம்மாழ்வார் அவதரித்த இடம் எதுன்னா, அவதரித்த இடம் வெளில, ஆனால் அவர் இருந்த காலம் எல்லாம் இங்க குழந்தைய கொண்டு போய் விட்ட காலத்திலே அவர் வசித்த இடம் என்னன்னா அந்த திருப்புலி ஆழ்வார்னு சொல்லக்கூடிய புளிய மரத்தின் கீழே தான் இருந்தார். அது ஆதிசேஷனுடைய அம்சாவதாரம் என்றெல்லாம் தெரிவிக்கிறார்கள் சரித்திரத்தில் குரு பரம்பரா பிரபாவத்திலே. அப்படிப்பட்ட திருப்புலி ஆழ்வார் மத்தியில போய் இது பண்ணி அவருடைய முன்னே இருந்து இந்த கண்ணினன் சிறுத்தாம்பை 12,000 தடவை நீர் உரு சொன்னீர், ஆனால் ஆழ்வார் பிரசன்னமாமி உமக்கு அளிப்பார் அப்படின்னு சொல்றா. அதை நாங்க யாரும் இது பண்ணி பார்த்தது கிடையாது, ஆனால் நீர் வேணா அதை இது பண்ணி பாரும், அதை முயற்சி செய்து பாரும் அப்படின்னு நாதமுனிகள் கிட்ட இந்த பராங்குசதாசர் தெரிவிக்க, அவரும் திருப்புலி ஆழ்வார் தினத்திலே அனுஷ்டானத்தோட உட்கார்ந்து ஏகாகிர சிந்தையராய் எல்லாத்தையும் 12,000 தடவை இந்த கண்ணினன் சிறுத்தாம்பை உரு சொன்னார். அப்படி சொன்ன காலத்திலே என்ன ஆனார், கடைசியில் ஆழ்வாரே பிரசன்னராகி அவருக்கு திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் அவருக்கு இவர் கேட்டது 1000 கூடவும் கேட்டக்கூடிய காலத்திலே எனது மட்டும் இல்லை ஏனைய ஆழ்வார்களோட திவ்ய பிரபந்தங்களும் இதுல இருக்கிறது என்று சொல்லும்படியாய்
பரம கருணையோட எல்லாவற்றையும் அருளி செய்தார். அவருக்கு அர்த்தத்தோட அவருக்கு எல்லாவற்றையும் அருளி செய்தார் ஆழ்வார் என்று சொல்லும்படியா இருக்கக்கூடிய அந்த வைபவம். அப்போ அதுதான் இந்த இடத்துல காட்டுறார். 12000 உரு அனுசந்திக்க அது அடியாக ஆழ்வார் திருவுள்ளம் பிரசன்னமாகி ஆழ்வாருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அத்தாலே அருளி செயல்கள் எல்லாம் அப்போது பிரகாசமாய்த்திரே. அருளி செயல்கள் எல்லாம் பிரகாசமாயித்து. அதுக்கு முன்னாடி எங்க இருந்தா அருளி செயல் எங்க இருந்ததுன்னு சில பிரச்சாரத்துல இருந்து மறைந்து போயிருந்தது இந்த அருளி செயல். அப்படிப்பட்ட அருளி செயல் ஒரு பிரகாசனப்படுத்தியது எது அப்படின்னு கேட்டா இந்த கண்ணினும் சிறுத்தாம சொல்லியதுதான் என்று காட்டுகிறார். அதை பற்றி கௌரவத்தை ஆகவுமாம். அதனாலே கௌரவம் கண்ணினும் சிறுத்தாம இருக்கக்கூடிய கௌரவம் ஏனைய பிரபந்தங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தை காட்டக்கூடியதா இருந்தது. அதனால் சொல்லக்கூடிய காலத்தில் எம்பெருமானார் எதுக்காக அவதரித்தார்? அனைத்துலகம் வாழ பிறந்தவர், ஞானக்கைதா காலக்கழிவு செய்யலே என்று சொல்லும்படியாய் எல்லாரும் கீழே அந்த சம்சாரமாகிற பூமியிலே அப்படியே போகக்கூடியவரை உத்தரிக்கக்கூடியவராய் அவதரித்தவர் எம்பெருமானார் சொல்றோமே. அதே போல எப்படி இருக்குன்னா இந்த கண்ணினும் செலுத்தாமனு ஒரு திவ்ய பிரபந்தமானது ஏனைய திவ்ய பிரபந்தத்தை கையை கொடுத்து ஞானக்கை கொடுத்து அதை தூக்கி விட்டதை போலே அப்படிப்பட்ட கௌரவத்தை உடையதாக இருக்கிறது என்று காட்டுகிறார். இப்படி சாரார்த்த பிரதிபாதகதையா கௌரவத்தை உடைத்ததாய். இப்படி சாரார்த்த பிரதிகாதையா கௌரவத்தை உடைத்ததாய். அதாவது சாரா அர்த்தம்னா அந்த அந்த சங்கிரகமா இருக்கக்கூடிய அர்த்தத்தை அந்த 4000 திவ்ய பிரபந்தம்னு இருக்கே அதையெல்லாம் அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் விளக்க வந்ததாக இருக்கக்கூடியதுதான் தெரிவிக்கிறார். சாரார்த்த பிரதிபாதையா கௌரவத்தை உடைத்தது. அது மட்டும் இல்ல மதுர கவிகளாலே நிர்மிதமான கண்ணினும் சிறுத்தாம்பியாகிற கலையை மதுரகவியாழ்வாலே அருளி செய்யப்பட்ட கலைன்னு தெரிவிக்கிறார். அந்த செய்ய கலையான அருளி செயலின் இடையிலே சேர்வித்தார்கள். கொண்டு போய் ஒரு திவ்ய பிரபந்தத்துல சேர்க்கிறது அப்படின்னா ஒரு சாமான்யமா ஒரு பிரபந்தத்தை கொண்டு போய் சேர்த்துட முடியாது. அந்த மாதிரி இப்போ ஆழ்வார்கள்னு சொல்லக்கூடியது எல்லாருக்கும் நாம நிர்தேசமே பல பேர் கிடையாது. ஆழ்வார்கள்ன்ற பேர் ஆச்சாரியர்கள் கூட கிடையாது. ராமானுஜ ஆழ்வார் நம்ம சொல்றது இல்லையே. ஆழ்வார்கள்னு சொன்னா அவருக்கு பக்தியிலே ஆழ்ந்தார்கள். சில பேருக்கு என்ன சொல்றது விசிஷ்டமா சில பேருக்கு இருக்கு. விபீஷண ஆழ்வான்னு சொல்றோம், பிரகலாத ஆழ்வான்னு சொல்றோம். அவர்களுக்கெல்லாம் என்ன சத்ருக்ன ஆழ்வான், பரத ஆழ்வான், இளைய ஆழ்வான்லாம் சொல்றோம். அவர்களுக்கெல்லாம் ஆழ்வான்னு சொல்ற பேர் இருக்கு. அது விசேஷமான பேர். ஆனா அது கூட இந்த பக்தியில் ஆழ்ந்தவர்கள் அதனால இவர்கள் ஆழ்வான்ற பேரான்னா அப்படி கிடையாது. இந்த ஆழ்வார்கள் சொல்லக்கூடியது இவர்களுக்கு வைசிஷ்டியமாக தனித்துவமாக இருக்கக்கூடிய பெயர். அதே போல இந்த இடத்துல என்ன பண்றார்கள்? அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் தனித்துவமாக விளங்கக்கூடிய ஆழ்வார்களுடைய பிரபந்தத்துல இன்னொரு திவ்ய பிரபந்தத்தை சேர்க்கணும், அதோட சேர்ந்தது இது அப்படின்னு சொல்லி அதுல சேர்க்க வேணும் என்றால் அது எப்பேற்பட்ட ஏற்றத்தை உடையதாக இருக்க வேண்டும் என்று காட்டுகிறார். மேல சொன்ன காரணங்கள். அது மட்டும் இல்ல அதனுடைய அருமையை அறிந்தார்கள். இது இந்த இடத்துல இருக்கிறத விட அந்த இடத்துல இருக்கிறது தான் ரொம்ப நல்லது என்று நினைக்கிறார்கள். ஆர்த்தவர்கள் ஆரியர்கள் தாங்கள் சேர்வித்தார் யார் சேர்த்தார்கள் இதை அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்திலே ஆர்த்தவர்கள் ஆரியர்கள் தாங்கள் மதுரைகளினுடைய அடிப்பாட்டிலே நடப்பராய். அதாவது மதுரைகளுடைய அடிப்பாடு அப்படின்னா அவருடைய கொள்கையா இருக்கக்கூடிய ஆச்சாரிய அபிமானம் முத்தாரகம் அடிப்பாட்டிலே நடப்பாராய் அருளி செயல்களுக்கு அர்த்த நிரூபணம் பண்ணுகையால் சமிருத்தமான யசஸை உடையராய். அது மட்டும் இல்ல மதுரகவினுடைய பெருமையை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல அந்த ஆழ்வார்கள் இந்த மதுரகவி ஆழ்வார் உட்பட எல்லா ஆழ்வார்களும் பண்ணிருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தங்கள் அது எப்படி இருக்கு? ஒரு மூல ரூபமா ஒரு செய்யுள் மாதிரி இருக்கு. அதனுடைய உள்ள புதிந்திருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாராலையும் அறிந்து கொள்ள முடியுமா? அவர் கருத்து இதுதானா அப்படின்னா அதுக்கு பெரிய ஞானம் வேண்டும். அப்படிப்பட்ட ஞானம் படைத்தவராக இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டா நம்மளுடைய ஆச்சாரியர்கள். அப்போ இந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு எல்லாம் அர்த்த நிரூபணம் பண்ணக்கூடியவராக இருக்கக்கூடியவர் அந்த அப்படிப்பட்ட யசஸை உடையவர்கள் பெருமையை உடையவர்கள் யார் அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர்கள். அத்தாலே பெருமதிப்பராய் இருக்கிற ஆச்சாரியர்கள் தாங்கள். அப்போ இப்படிப்பட்ட ஞானம் பொருந்தியவராக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள். ஆர்த்த புகழ் என்றது ஆர்ந்த புகழ். அது ஆர்த்த புகழ்னு பாட்டம் இருக்கே தவிர அது சொல்லக்கூடிய காலத்துல எப்படி சொல்லணும்னா ஆர்ந்த புகழ். அதான் ஆர்ந்த புகழ் அச்சுதனை என்று அது மேல ஒரு பாட்டமும் எடுத்துக்காட்டு. திவ்ய பிரபந்தத்துல ஆர்ந்த புகழ் அச்சுதனைன்னு திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய ஒரு சந்தையும் எடுத்துக்கா இன்னுமா போலே. இதுதான் பயிலும் சுடரொளி நெடுமார்க்கடிமை தொடக்கமானவற்றின் அர்த்தத்தை பிரதிபாதிக்கையாலே இதன் அர்த்த கௌரவத்தை விசாரித்து. இப்போ கண்ணினின் சிறுத்தாமை எதனுடைய 4000 சார சங்கிரகமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்போ திருவாய்மொழி 1102 பாசுரங்கள் கொண்டதா இருக்கிறது.
அந்த திருவாய்மொழியோட அர்த்தசார சங்கிரகம் அப்படின்னு சொன்னா அதை போட்டு சலிச்சு எடுத்தோம்னா அதுல ரெண்டு பதிகங்கள் தீரும்ன்ற. அப்படிப்பட்ட 2 பதிகங்களா இருக்கக்கூடியது பாகவத சேஷத்துவத்தை காட்டக்கூடிய நெடுமார்க்கடிமையும் பயிலும் சுடரொலி என்று காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட பயிலும் சுடரொலியின் நெடுமார்க்கடிமையும் 20 வாசகங்களில் காட்டக்கூடிய விஷயத்தை மதுரகவியாழ்வார் தான் கண்ணின் சிறுத்தாம்பு காட்டுகிறது. பிரதிபாதிக்கையாலே பயிலும் சுடரொலி நெடுமார்க்கடிமை தொடக்கமானவற்றின் அர்த்தத்தை பிரதிபாதிக்கையாலே இதன் அர்த்த கௌரவத்தை விசாரித்து, அதனுடைய அர்த்தத்தை சொல்றதே இது அப்படின்னால இதனுடைய அர்த்த கௌரவத்தை விசாரிக்கிறார்கள். ஏன்னா எதையும் கொண்டு போய் உள்ள சேர்க்கக்கூடாது. முதல்ல கீழே சொல்றார், நெஞ்சே நீ என்ன பண்ணு, கொஞ்சம் விசாரித்து அறிந்து கொள் அப்படின்னு தானே தெரிவிக்கிறார். அதே மாதிரி விசாரித்து நன்றாயிருப்பது ஆரத்தை சமைத்து அது ஒளி பெறும்படி ஸ்லாக்கியமாயிருப்பதொரு நாயகக்கல்லை அதன் நடுவே பதித்தார் போலே அருளி செயல்கள் தான் நிறம் பெறும்படி அவற்றின் நடுவே இத்தை சேர்வித்தார்கள். இப்போ கண்ணினும் சிறுத்தாம அங்க கொண்டு சேர்த்தது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு நல்ல அழகியதான் ஹாரம், நிறைய மணிகளை இருக்கக்கூடிய ஹாரத்தை போல ஒரு மாலையை போல பண்ணாரு அவருக்கு. அப்படி ஒரு மாலையை செய்து அதுக்கு அந்த ஹாரத்துக்கு எது ஒளியை கொடுக்கக்கூடியதா இருக்குன்னா, நடுநாயகமா எது இருக்கோ அதுதான் அது மணியை கொடுக்குது, அது ஒளியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்படிப்பட்ட நாயகங்கள் சரியா இல்லை அப்படின்னா எவ்வளவு விலை உயர்ந்த மணி இருந்தாலும் அந்த ஆகாரம் சோபிக்காது. அப்ப சொல்றாரு, அது போல இருக்கக்கூடியது ஸ்லாக்கியமா இருப்பது. ஸ்லாக்கியமா எல்லாரும் கொண்டாடப்படும்படியாக இருக்கக்கூடியதொரு நாயகக்கல்லை அதன் நடுவே. அப்படிப்பட்ட நாயகக்கல் எது அப்படின்னு கேட்டா கண்ணின் சிறுத்தாம்பு அதன் நடுவே பதித்தார் போலே அருளி செயல்கள் தான் நிறம் பெறும்படி. அப்படி பதிச்சதுனால என்ன ஆகுது, அந்த ஹாரத்துக்கு எப்படி ஒரு ஔஜல்யம், ஒரு பளபளப்பு, ஒரு மின்னும் தன்மை கிடைக்கிறதோ அதே போல திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் ஒளிர்ந்தன என்று காட்டுகிறார். நிறம் பெறும்படி அவற்றின் நடுவே இதை சேர்வித்தார்கள். சேர்த்த சேர்வையின் சாதுரியத்தாலே முத்துமாலை தொடக்கமான ஆபரணாதிகள் நிறம் பெறுவது. அது என்ன கல்ல கொண்டு போய் சேர்க்கிறோமோ அது பெருமை உடைத்தான் இருக்கக்கூடிய நாயக கல்லா இருந்தால் அது அந்த மாலைக்கே கீர்த்தியை பெருமையை சேர்க்கக்கூடியதா இருக்கிறது. அதே போல இவ்விடத்துல என்ன பண்றது, இந்த கண்ணினன் சிறுத்தாம்பை இந்த திவ்ய பிரபந்தத்திலே கொண்டு போய் நடுநாயகமாக சேர்த்ததாலே அது திவ்ய பிரபந்தத்தினுடைய யசஸானது ஜோதி பிரகாசிக்கிறது மேன்மேலும். அதுபோலே ஆய்த்து இது அருளி செயல்களுக்கு அதிசயித்திருக்கும்படி இதுதான் ஆந்திராளிக வைஷ்ணவ பதமான நமஸ்வபாதி என்று தெரிவிக்கிறார். அருளி செயல்களுக்கு அதிசயம் இருக்கும்படி இதுதான் அருளி செயல்களுக்கு, இந்த அருளி செயல்களிலே இருக்கக்கூடியதுல இந்த கண்ணின் சிறுத்தாம்பு அருளி செயல்கள் பல ஆழ்வார்களாக அருளிப்படுகிறது. அப்படிப்பட்ட அருளி செயல்களிலே சீர்ஷமாக தலைமை பெற்றதாக இருக்கக்கூடியது இதுதான். எது அப்படின்னா ஆந்திராளிக வைஷ்ணவ பதம். ஆந்திரம் அப்படின்னா உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஆந்திராளிகன்னு தெரிவிக்கிறார். அதாவது மேலோட்டமான இல்ல, ஆழமா இருக்கக்கூடியது. அது என்ன அப்படின்னு கேட்டா ஆந்திராளிக வைஷ்ணவ பதம் நமஸ்வபாதி. அது மட்டும் இல்ல, ஆந்திராளிகம்னா ஒண்ணு என்னன்னா ஆழமானது, மற்றொன்னு அந்த திருவஷ்டாட்சரம் மந்திரத்தை பாருங்க, ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டதாய் மத்தியமாய் சிறப்பு பெற்ற, எப்பவுமே மத்தியமா இருக்கக்கூடியது எப்படி அப்படின்னு கேட்டா சிறப்பு பெற்றதாய் இருக்கக்கூடியது. இவருக்கு திருவோதாரம் மதுரகவியாழ்வார் திருவோதாரம் பண்ணது சித்திரையில் சித்திரை நீங்க பாத்தீங்கன்னா சித்ரா நட்சத்திரம் பாத்தீங்கன்னா 14வது நட்சத்திரம், 27 நட்சத்திரம் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் 13 வீடு அந்த பக்கம் 13 வீடு மத்தியமா இவருடைய பிரபந்தமும் மத்தியமா இருக்கக்கூடியது. இவர் அவதாரம் பண்ண திருநட்சத்திரமும் பல இதுவா இருக்கக்கூடியது. நீங்க கூட கணக்கு பண்ணி பாருங்க, சரியா ஒரு 14வது நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரம். அதுபோல ஆய்த்து அருளிச்செயலுக்கு அதிசயத்தின்படி இதுதான் ஆந்திராளிக வைஷ்ணவ பதமான நமஸ்வபாதி. அதாவது இந்த ஒண்ணு ஆந்திரம்னா உள்ளுக்குள்ளே ஆழமான கருத்தை சொல்லக்கூடியது, இல்ல ஆந்திரம்னா உள்ளுக்குள்ளே நம்ம அந்த ஆத்மாவுக்கு நன்மை விளைக்கக்கூடியது. நன்மை விளையக்கூடியதுன்னா ஆத்மஸ்வரூபம் பெறக்கூடியதா இருக்கக்கூடியது. அப்போ ஆந்திராளிக வைஷ்ணவ பதமான நமஸ்வபாதி அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா நம்முடைய ஆத்மாவுக்கு நன்மை விளைக்கக்கூடியதான் நமஸ்ன்னு தெரிவிக்கிறார். அப்போ அது விரோதியை கழிக்கக்கூடியது கீழே பார்த்தோம். நமஸ்வபாதி நடுவில் நாயகமாய் எல்லாவற்றையும் பிரகாசித்து கொண்டாய்த்திருப்பது. இந்த நமசனுடைய தன்மை விரோதியை போக்கக்கூடியதா இருக்கு, ஸ்வரூப உபாய புருஷார்த்தத்தை காட்டக்கூடியதா இருக்கிறது. அதை கொண்டு போய் நடுவில் சேர்த்த உடனே நாயகக்கல் போல சேர்த்ததால என்ன ஆச்சுன்னா எல்லாம் ஒளி பெற்று விளங்குகிறது. இவர் சித்திரை அல்லாத மாச நட்சத்திரத்தை மத்தியாய் அல்லாதவற்றுக்கும் அதிசயத்திருக்குமா போல இவர் பிரபந்தம் அருளி செயல்கள் இடையிலே ஆயிற்று அவற்றுக்கும் அதிசயத்தை ஆபாதிக்குமதாயிருக்கும். காட்ட இவர் அவதரித்த சித்திரை அது அல்லாத நட்சத்திரம் மாச நட்சத்திரத்துக்கு மத்தியாய் என்று தெரிவிக்கிறார். தேயான்னு சொல்லக்கூடியது ஏற்கனவே சொன்னது
இந்த 13 நட்சத்திரம் இந்த பக்கம் போயிடும், 13 நட்சத்திரம் அந்த பக்கம் போயிடும். நடுவில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது, மத்தியமா இருக்கக்கூடியது. மத்தியாய் அல்லாதவற்றிற்கும் அதிசயத்திற்குமா போதே ஏனைய ஆழ்வார்கள் ஆச்சாரர்கள் திருநட்சத்திரத்தை காட்டியும் அதிசயத்தை பெருமை உடையதா இருக்கும். இவர் பிரபந்தம் அருளி செயல் அதே போல எப்படி இருக்குன்னா, இவர் நட்சத்திரம் எப்படி இருக்கோ அதே போல இவருடைய திவ்ய பிரபந்தமும் மத்தியமாக இருக்கும், அதுபோல வீறு பெற்றும் இருக்கும் என்று காட்டுகிறார். பிரபந்தம் அருளி செயலிடையே அவற்றுக்கும் அதிசயத்தை ஆபாதிக்குமதாயிருக்கும், அதை ஏற்றத்தை காட்டக்கூடியதாய் இருக்கும். இத்தை இந்த கணினன் சிறுத்தாம்பை மத்தியம பதமாக யோசிக்கும் கிரமத்தால் தான் இத்தை ஒழிய கீழ்மேலுண்டான பிரபந்தங்கள் பிரணவத்தினுடையவும் நாராயண பதத்தினுடையும் ஸ்தானே யோசிக்கவும் குறையில்லை. ரொம்ப அழகா காட்டுகிற இந்த இடத்துல. இப்ப நடுவில் கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்றோமே, அது ஏதாவது அதுக்கு ஏதாவது கிரமம் இருக்கா? அதான் கொண்டு போய் சேர்த்துட்டா, முதலாயிரத்தை கொண்டு போய் கடைசியா சேர்த்துட்டா அப்படின்னா அது யோஜனை பண்ணாதே சேர்த்துருப்பா. அது என்ன யோஜனை? அது பூர்வாச்சாரியர்களோட யோஜனை என்னன்றது காட்டுகிறாரு. இந்த கண்ணினன் சிறுத்தாம் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, முதலாயிரத்துல கடைசி பிரபந்தமா இருக்கக்கூடியது கண்ணினன் சிறுத்தாம். மேல திருப்பல்லாண்டு திருப்பாவை இது போல கிரந்தங்கள்லாம் இருக்கு. அதுக்கு மேல பார்த்தால் 2000 பெரிய திருமொழி தொடக்கமாக இருக்கக்கூடியது, அப்படியே இயற்பா கடைசி வரைக்கும் போறதுன்னு வச்சுக்கோங்க, பெரிய திருநாள் வரைக்கும் போறது. அப்படி போகக்கூடிய காலத்திலே எந்தெந்த பிரபந்தங்கள் என்னென்னத்தை விவரணமாக இருக்கிறது, ரகசிய திரயத்திலே என்னென்ன பிரபந்தங்கள் என்னென்னுடைய விவரணமாக இருக்கிறதுன்னு பார்க்கிறார்கள். அப்பதான் காட்டுறாரு, கீழ்மேல் உண்டான பிரபந்தங்கள் பிரணவத்தினுடையவும் நாராயண பதத்தினுடையும் ஸ்தானே யோசிக்கவும். அப்போ அது கீழே இருக்கக்கூடிய பிரபந்தங்களை பிரணவமாக யோஜனை பண்ணுங்கோ, மேல இருக்கக்கூடிய பிரபந்தங்களை நாராயண பதத்துக்கு துல்லியமாக நினைக்க வேண்டும் என்று காட்டுகிறார். ஸ்தானே யோசிக்கவும் குறையில்லை, அப்படி யோஜனை பண்ணா குறையில்லை. அப்படி என்ன அப்படின்னு கேட்ட மேல வேதத்துக்கு ஓம் என்னும் போலே ஆன திருப்பல்லாண்டு. திருப்பல்லாண்டு எப்படி இருக்கு? கீழே பார்த்தோம், வேதத்துக்கு ஓம் என்னும் போல இருக்கக்கூடிய திருப்பல்லாண்டு தொடங்கி கண்ணின் சிறுத்தாம்பு அடியாக உண்டான பிரபந்தங்கள், கண்ணின் சிறுத்தாம்பு அடியாக கண்ணின் சிறுத்தாம்பு விட்டுட்டு அமலநாதிபிரான் வரைக்கும் இருக்கக்கூடியது திருப்பல்லாண்டு தொடக்கமாக அமலநாதிபிரான் பரியந்தமாக இருக்கக்கூடிய பிரபந்தங்கள் என்ன காட்டுறது அப்படின்னா, பிரணவார்த்தமாயும், அதாவது திருமந்திரத்தினுடைய விவரணமாக அமைந்திருக்கக்கூடியது. அந்த திருமந்திரத்திலே பிரதம பதமாக இருக்கக்கூடிய பிரணவத்தை காட்டக்கூடியதாக இருக்குது. திருப்பல்லாண்டு தொடக்கமாக இருக்கக்கூடிய பிரபந்தங்கள் அமரநாதிபிரான் பரியந்தமாக முடியக்கூடியது பிரபந்தங்கள் என்று காட்டுகிறார். கண்ணின் சிறுத்தாம்பு இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே பார்த்துறோம், வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமா மாம்பதம் போல். அதனால நமசப்தார்த்தத்தை காட்டக்கூடிய நமசின் அர்த்தமாயும் மேலே. அப்ப கண்ணின் சிறுத்தாம்பு சொல்லக்கூடியது நமசினுடைய அர்த்தமாக இருக்கிறதுன்னு காட்டிட்டார். அதுக்கு நாராயணா என்னும் நாமம் தொடங்கி திருமங்கி ஆழ்வார் தன்னுடைய திவ்ய பிரபந்த பெரிய திருமொழி ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே என்ன பண்ண, வாழ்வழியால் மந்திரங்கள் என்ற அந்த மந்திரத்தை பெற்றார் இல்லையா? பெற்ற மந்திரத்தையே முதல்ல பாட ஆரம்பிச்சு விட்டார். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூட இளையவர்தம்மோடு அவர் தரும் கலவியை கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வினும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இந்த காட்டின விசதமா யார் இது பண்ண முடியும்? நாராயணா என்னும் நாம் நாராயண சப்தார்த்தத்தை தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த இது பெரிய திருமொழி தொடக்கமாக மேல தெரிவிக்கிறார். பெரிய நாராயணன் தொடங்கி உபபாதிக்கிற திருமொழி தொடங்கி நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராயன் நாரிடரை நீக்காய். இது சிறிய திருமடல்ல திருமங்கி ஆழ்வார் சொல்லக்கூடியது. நீக்காய் என்ற திருமடல்கள் ஈராக உண்ட பிரபந்தங்கள் நாராயண சப்தார்த்தமாயும். அது மட்டும் இல்ல, சிறிய திருமடல்ல பெரிய திருமடல் பரியந்தம் இருக்கக்கூடியது. இங்க இருந்து பெரிய திருமொழி தொடங்கி வேறுடைய திருமங்கி ஆழ்வார் பிரபந்தம் 2000 தொடங்கி அந்த இயற்பான்னு சொல்லக்கூடியது கடைசியா அந்த பொய்கை ஆழ்வார் தொடக்கமாக இருக்கக்கூடிய ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள் கடைசியா போய் பெரிய திருமடல்ல திருமங்கி ஆழ்வார்ல போய் முடியறதே. அது வரைக்கும் இருக்கக்கூடியது நாராயண சப்தார்த்தத்தை விவரிக்கக்கூடியதாய் இருக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள். அது கைங்கரிய சூச்சகமான சதுர்த்தியர்த்தமாயும் அனுசந்திக்கலாம் ஆயிரே இருப்பது. அதாவது இந்த இடத்துல காட்ட விஷயம் என்னன்னா, இந்த பிரணவம் 3 அக்ஷரங்களாய் இருக்கிறது. அகார உகார மகாரம் 3 அக்ஷரங்களாய் இருக்கிறது. ஆனால் இது நமக்கு வியக்தமாக கண்ணுக்கு தெரியக்கூடியது அக்ஷரங்கள். ஆனால் அது தவிர ஆயான்னு சொல்லக்கூடிய ஒரு சப்தம் ஒரு இலக்கணம் இதனாலே லோப்பை அடைஞ்சிருக்கு, அதாவது லோப்பம் அடைஞ்சிருக்கு, கண்ணுக்கு தெரியல, அதர்சனம் ஆகிறது அப்படின்னு காட்டுகிறார்கள். அந்த ஆயான்ற சொல்லக்கூடிய ஆ ஆய உகாரம் மகாரம் அப்படிதான் இருக்கணும். அது லோபம் அடைந்ததுனாலே அந்த ஆயான்ற இது அக்ஷரம் நமக்கு கண்ணுக்கு தெரியல. அது சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன? அந்த ஆயான்ற சப்தமானது சொல்லக்கூடியது என்னன்னா, கைங்கரியத்தை சூப்பிக்க கைங்கரிய பிரார்த்தனை சூச்சிப்பிக்க கூடியதாக இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார். ஆச்சார சதுர்த்தார்த்தமாயும்
அது சூச்சகமான சதுர்த்தி அர்த்தமாயும். சதுர்த்தினா அதான் வந்து லுப்த சதுர்த்தின்னு தெரிவிப்பார்கள். இந்த ஆயன்ற சப்தம் அது 4ஆம் வேற்றுமை உருவு, அதான் சதுர்த்தி விபக்தி சம்ஸ்கிருதத்தை சொல்லும்போது. சதுர்த்தி அர்த்தமாயும் அனுசந்திக்கலாமாயினும் அப்படின்னு அனுசந்திக்கலாமாயினும் அனுசந்திக்கலாமாயிரே இருப்பது என்று காட்டுகிறார். ஆச்சாரிய சங்கரி சூச்சிதமா சதுர்த்தமாகவும் அனுசந்திக்கலாமாயிரே இருப்பது, அதையும் சேர்த்து இந்த ஆயான்ற சப்தத்தையும் இதிலே சேர்த்து அனுசந்திக்கலாம் அப்படின்னு வந்து காட்டும்படியா இருக்கிறது. காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விபாகம்னு பண்ணிருக்காளே கணினு சிறுத்தாம கொண்டு போய் சேர்த்துட்டா அப்படின்னா, அது நாளைக்கு யாராவது கேள்வி, ஏன் கணினு சிறுத்தாம அங்க கொண்டு போய் சேர்க்கணும், ஏன் ஏற்பால சேர்க்கக்கூடாதா, திருவாய்மொழியில சேர்க்கக்கூடாதா, இன்னொன்னுல சேர்க்கக்கூடாதான்னு யாராவது கேள்வி கேட்டா பதில் சொல்லணுமே. அப்போ அதுக்கு என்ன பண்றாருன்னா, பிரணவார்த்த விவரணமாக இருக்கக்கூடியது வந்து முதல்ல வந்து திருப்பல்லாண்டு தொடக்கமாக இருக்கக்கூடிய அமலநாதிபரான் பரியந்தமாக இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தங்கள் அனைத்தும் பிரணவத்தினுடைய விவரணமாக இருக்கிறது. அதுக்கு மேல நம பதார்த்தத்தை கணினு சிறுத்தாம்பு தெரிவிக்கிறது. மேலே பெரிய திருமணி தொடக்கமாக 3,000 ஆயிரமாக இருக்கக்கூடியது. அதுல கடைசியா இருக்கக்கூடிய பெரிய திருமணல் பரியந்தமாக இருக்கக்கூடிய திருமங்கியாழ்வார் பிரபந்தம் வரைக்கும் நாராயண சப்தத்தை தெரிவிக்கிறது. அதிலே ஆயா என்ற சப்தக்கூடிய இந்த கைங்கரிய பிரார்த்தனையும் அன்வயிக்கலாம் என்று காட்டுகிறார்கள். ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல ரொம்ப அற்புதமா, இப்ப காஞ்சிபுரத்துல நம்மளோட அருளிச்செயல் கோஷ்டி அந்த மாதிரிதான் அமைஞ்சிருக்கு. இப்போ மாமணிகள் உற்சவத்தெல்லாம் நீங்க வந்து பார்த்தா ரொம்ப விசதமாகவே தெரியுது. நல்லா முதல் உற்சவத்திலேயே சிவச்சுனே ஒரு 5ஆம் உற்சவம் வந்து கடைசியில என்ன ஆகும், கார்த்தால வந்து அந்த திருமொழி பெரியாள் முதலாயிரம் சாத்மரம் நடக்கும். முதலாயிரம் சாத்மரம் கணினு சிறுத்தாம சாத்மரம் முடிஞ்சிருச்சுன்னா என்ன, இதுவோடைய பிரணவத்தினுடைய இது முடிஞ்சு போறது. உடனே வந்து நம பதார்த்தத்தோடய வந்து கணினு சிறுத்தாம சாத்மரம்னா நம பதார்த்தம் வரைக்கும் முடிஞ்சு போறது. உடனே என்ன தொடங்கணும் அப்படின்னா நாராயண சப்தார்த்தத்தை தெரிவிக்கக்கூடியதா இருக்கக்கூடியது. அப்ப என்ன பண்ணுவோம், அதனுடைய தொடக்கம் எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னா மறுநாள் தானே ஆரம்பிக்கணும். இல்ல, திருமொழி தொடக்கம் 5ஆம் உற்சவம் ராத்திரியே நடக்கும். திருமொழி பெரிய திருமொழி தொடக்கம் இந்த வாடினான் வாடி தொடக்கம்னு சொல்லக்கூடியது என்னன்னா, நமசப்தத்தை தெரிவித்த உடனே அந்த வந்து வந்து நாராயண சப்தத்தை தெரிவிக்க வேணும் அப்படின்றத ஒரு இதுவாக கொண்டு நம்முடைய பெரியவர்கள் என்ன பண்ணாருன்னா, 5ஆம் உற்சவம் எப்போ நடந்தாலும் பெரிய திருமொழி தொடக்கம் பண்ண நமசப்தார்த்தம் முடிந்த உடனே நாராயண சப்தார்த்தம் தொடங்க வேணும் அப்படின்றதுக்காக அந்த 10 வாசகங்கள் நீ தொடக்கம் பெரிய திருமொழி தொடக்கம்னு வச்சிருக்குது. அந்த நாராயண பதத்தினுடைய வந்து இந்த ஸ்மரணையை கொண்டுதான் வைத்திருக்கிறார்கள். ஆச்சாரிய பரதந்திரனான அனந்தாழ்வானுக்கு சித்திரையிலே திருநக்ஷத்திரம். அப்ப சொல்றாரு, இவருடைய திருநக்ஷத்திரம் சித்திரைன்னு உள்ளார சொல்லி வந்தோம். ஆச்சாரிய ராமானுஜருடைய சாட்சாத் திருவடி சம்பந்தியாக இருக்கக்கூடியவர் அனந்தாழ்வார். அவருக்கும் சித்திரை தான் திருநக்ஷத்திரம். ஆகையால் அவருக்கும் மதுரகவிதாசர் என்று தாசியநாமம். அவருக்கும் மதுரகவிதாசர். இப்ப தாசியநாமம்னு சொல்லக்கூடியது எப்படி கிடைக்குதுன்னா, நம்ம வந்து அந்த 5 சடங்குன்னு சொல்லக்கூடிய சமாசன காலத்திலே பெற்றுக்கொள்கிறோம். அப்போ எல்லாருக்கும் சகல பல பேருக்கு என்ன அதுவா இருக்கக்கூடிய முக்கியமா வந்து பல பேருக்கு அதிகமாக இருக்கக்கூடியவருக்கு ராமானுஜதாசன் இருக்கு. ஏதோ வந்து அனந்தான் பிள்ளையாருக்கு மதுரகவிதாசன், அடியவங்கள் போல இருக்கா ஸ்ரீ வைஷ்ணவதாசன். அப்புறம் வந்து இவர் சோழசிம்மன் தொட்டையாச்சார சுவாமி சிஷியர்கள்லாம் ஸ்ரீனிவாசதாசன். இந்த மாதிரி தாசத்வ நாமம் பொலிந்து கொண்டிருக்கிறது. அதான் சொல்றாரு, இவரே எப்பேற்பட்டவர் மதுரகவிதாசர்னு சொன்னானா ஆச்சாரிய நிஷ்டையிலேயே ஒதுங்கியவராய். அதனால்தான் அனந்தாழ்வன் இந்த இடத்துல எடுக்கிறார். வெறும் சித்திரை நாள்ன்ற இதுக்காக மட்டும் எடுக்கல, இவருடைய நிலையே அவரும் கொண்டவராய் இருந்தார். இவருக்கு அகிலாத்ம குணாவாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆஸ்ரிதானாம் சரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம் தனியன். அதாவது ஒரு சமயம் என்ன பண்றாரு எம்பெருமானார், இங்கிருந்து திருமலைக்கே வந்து பெருமாளை மங்களாசாசனம் பண்றேன்னு போகக்கூடிய காலத்துல வரையர்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்றாரு, அனந்தாழ்வார் அப்ப வந்து திருமலை மேல இருக்காரு. இவர் உடையவர் ஏழ்றான்னு தெரிஞ்ச உடனே பாதி தூரம் இறங்கி வந்துட்டார். அந்த படியில ஒரு உடைய இருக்கார், படிபாஷிக்காரர் அப்படின்னு சொல்லுவா வரலாம். அந்த இடம் வரைக்கும் அந்த பரியந்த வரைக்கும் சுவாமி எழுட்டார். அனந்தாழ்வான்னு கீழே இறங்கி வந்துட்டார். வந்து என்ன பண்றாரு, இவர் வந்துட்டு இருக்கார். ஒரு கொஞ்சம் இதுவா இருக்கு. அனந்தாழ்வார் கூட வரல, ஒரு பாலக ரூபத்திலே பெருமாளே வந்துவிட்டார். முதல்ல வந்து அனந்தாழ்வாருக்கு முன்னாடி இவர் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே இறங்கி வந்துட்டார். வரக்கூடிய காலத்துல கையில ஏதோ சில பிரசாதங்கள், மாங்காய், தயிர் சாதம் போன்ற பிரசாதங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து ராமானுஜர் கொடுக்குறாரு. கொடுத்த காலத்துல அவர் கேட்கிறார், நீ யாரோ கொடுத்தாலும் நான் வாங்கிக்க முடியாது, உனக்கு யார் சம்பந்தம் இருக்கு, ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கான்னு கேட்ட காலத்திலே அவர் சொன்னாராம், இருக்கு, தேவரி சிஷ்யன் நான், திருமலை அனந்தாழ்வார் சிஷ்யன் நான் தெரிவிச்சாராம். அப்போ ஆச்சாரிய தனின்னு சொல்லுனாராம். அப்போ சொன்னாராம், அகிலாத்ம குணாவாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆஸ்ரிதானாம் சரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம் அப்படின்னு அந்த இது பண்ணார் தெரிவிக்கிறார்கள். அப்போ அனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய யாருன்னா, அந்த மதுரகவியினுடைய இந்த நிலையில மதுரகவி சொற்படியே நிலையாக பெற்றோம்னு சொல்லும்படியாய்
அப்படிப்பட்ட ஆச்சாரிய நிஷ்டையிலேயே ஒதுங்கியவராய் இருந்தவர். அவருக்கு சதுருஷமாக வந்து சித்திரையில் சித்திரை அமைந்ததுன்றது ஒரு விஷயமே தவிர, ஆனால் கொண்டாடக்கூடிய நிலை என்ன அப்படின்னு கேட்டா அவருடைய ஆச்சாரிய நிஷ்டை தான் என்று காட்டுகிறார். அவருக்கும் அதுதான் மதுரவிதாசன் என்று தாசியநாமம் என்று தெரிவிச்சு அந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானத்தை தலை கட்டுகிறார். மேல 27ஆம் பாட்டு. இன்னுலகீர் சித்திரையில் ஏய்ந்த திருவாதிரை நாள் என்னையினும் இன்னிதனுக்கு ஏத்தமென்தான் என்னவர்க்கு சாத்து என்னேன் கேள்வி எதிராசர் தம்பிறப்பால் நாள் திசையும் கொண்டாடும் நாள் அப்படின்னு இப்ப சரவபருவ நிஷ்டராய் இருக்கக்கூடிய 3 பேர், அந்த 3 பேர்ல 2 பேருடைய வைபவத்தை தலை கட்டினார். இப்ப 3ஆவதா இருக்கக்கூடிய எம்பெருமானாருடைய வைபவத்தை ஆரம்பிக்கிறார். 3 பாசுரங்களாலே தெரிவிக்கப் போகிறார். இவருக்கு என்னென்ன பெருமை உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய காலத்துல இந்த பாசுரத்தாலே தெரிவிக்கக்கூடிய கருத்து என்னன்னா, சித்திரையில் செய்ய திருவாதிரை சொல்லும்படியாய் அமைந்திருக்கக்கூடியது எம்பெருமானாருடைய திருநட்சத்திரம். அப்படிப்பட்ட இதுக்கு வந்து இதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பிரஷ்னோத்தர ரூபமாக இந்த பாசுரத்தையும் அமைச்சார். பிரஷ்னோத்தர ரூபம்னா ஒருத்தர் கேள்வி கேட்கறது, ஒருத்தர் பதில் சொல்றது. அது போல பிரஷ்னோத்தர ரூபமாக இதை அமைச்சிருக்காரு. எண்ணிதனுக்கு ஏத்தம் என்னையிலும் என்றையினும் இந்தினத்துக்கு ஏத்தம் எண்ணில் என்று ஏத்தம் என்றான் என்னவர்க்கு சாத்திக என்னேன் கேள்வின். ஒருத்தர் கேள்வி கேட்கிற மாதிரியும் தான் பதில் சொல்ற மாதிரியும் வந்து அந்த பிரஷ்னோத்தர ரூபமாய் அமைத்திருக்கிறார். அப்ப எதிராச தம்பிருப்பால் இது எப்படிப்பட்ட நாளாக இருக்கக்கூடியது? நாள் திசையும் கொண்டாடும் நாள், எல்லா திக்குகளிலும் கொண்டாடக்கூடிய நாளாக இருக்கக்கூடியது இந்த சுவாமி எதிராசருடைய திருநட்சத்திரம் என்று காட்டுகிறார். போறதுக்கு முன்னாடி பாசுரத்துக்கு போறதுக்கு முன்னாடி சில விசாரங்கள்லாம் பண்ணுகிறார்கள். இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தது என்ன அப்படின்னு கேட்டா, முதல் 20 பாசுரங்களாலே ஆழ்வார்களை பார்த்தோம். ஆழ்வார்கள் எல்லாம் அனுபவப்பரராய் இருந்தார்கள், பகவத் அனுபவத்திலே இழிந்தவர்களாய் இருந்தார்கள். அதுக்கு மேல இப்போ 2 பேர் இவர்களும் ஆழ்வாருக்கு துல்லியராக இருக்கக்கூடியது. யாரு? மதுரகவி ஆழ்வார், ஆண்டாள் 2 பேரும். ஏன்னா அவருடைய ஜீவித தசையை பார்க்கக்கூடிய காலத்திலே ஆழ்வார்களுடைய அவதார காலத்திலே அவர்கள் கூட இருந்திருக்கார்கள். ஆண்டாள் பெரியாழ்வார் காலத்திலே கூட இருந்திருக்காள். மதுரகவி ஆழ்வார்னு சொல்லக்கூடியவர் நெடுங்காலம் வாழ்ந்திருக்கார். நம்மாழ்வார் காலத்துக்கு முன்றே வந்து திருவதாரம் பண்ணி நம்மாழ்வார் பரவதம் அடைந்த பின்னும் இந்த ஊரில் இந்த இடத்துல இருந்து வந்து நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தை இந்த உலகமெல்லாம் பரவ செய்ததில் பெரும் பங்கு உண்டு மதுரகவி ஆழ்வாருக்கு. அப்ப பார்க்கக்கூடிய காலத்துல இந்த 2 பேரும் ஆழ்வார்களுடைய ஜீவித திசையில இருக்கார்கள். இவர்களை வந்து அந்த கோட்டியில சேர்த்து சொல்றதுல ஏதாவது ஒரு நியாயம் உண்டு. அவர்கள் அனுபவபரராய் இருந்தார், இவர்கள் 2 பேரும் ஆச்சாரியபரராய் இருந்தால் ஆழ்வார்களுடைய ஜீவித திசையிலே அவர்கள் கூடவே அணுக்கராக இருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே இவர்களை சேர்த்தது வாஸ்தவம், அதுல ஒரு நியாயம் இருக்கு. ராமானுஜர் எவ்வளவோ காலத்துக்கு ஆழ்வார்கள் காலத்துக்கு முன்னாடி ஆச்சாரியர்கள் காலத்தையும் எவ்வளவோ காலங்கள் பிறந்து பெரிய நம்பிக்கு அப்புறம் தானே வந்து வராரு. எவ்வளவு பெரிய நம்ம ஆழ்வார், நாதமுடிகள், உய்ய கொண்டார், மணக்கால் நம்பி ஆள வந்தார், பெரிய நம்பிகள், அதுக்கப்புறம் எம்பெருமானார்னு சொல்றோம் குரு பரம்பரையிலே. அப்படி இருக்க கிடையாது, எவ்வளோ காலத்துக்கு பிற்பட்டவராக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட இவரை கொண்டு போய் வந்து இந்த இதில் சேர்க்கணுமா, இந்த கோட்டில சேர்க்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆனால் அப்படி சொல்றார், அப்படிலாம் இது பண்ண முடியாது, விகல்பிக்க முடியாது, அவரை வேறு இதுவா பார்க்கவே முடியாதுன்றார். அந்த இதுல பதவுரையை வாசிக்கிறேன், அதுக்கு மேல அந்த வியாக்கியானத்துக்கு உள்ள போகும். இன்றைய தினம் அதை நீங்க கொஞ்சம் யோசனை பண்றதுக்காக இந்த விஷயத்தை சொன்னேன். ஆனா அதனோட அர்த்தத்தை அவரே கீழே கொடுக்கிறார் ஜீயர் சுவாமி. இது இன்றைய தினம் உலகத்தில் உள்ளவர்களே சித்திரை மாதத்தில் ஏய்ந்த பொருந்திய திருவாதிரை நாள் திருவாதிரை நட்சத்திரமாகும். என்றையினும் எந்த தினத்திலும் இன்றைய தினத்துக்கு ஏற்றம் வைபவம் என்றான் என்னவோ என்றவர்க்கு என்று கேட்டவர்களுக்கு சாற்றுகின்றேன் சொல்லுகின்றேன் தான் சொன்ன. அவர் கேட்டா சொல்றேன், பிரஷ்னோத்தர ரூபம்னு சொன்னாரே அதுதான். சொல்லுகின்றேன் கேள்மின் கேளுங்கோள். அதாவது எதிராசர்தம் எம்பெருமானாருடைய பிறப்பால் திருவவதாரத்தாலே நாள் திசையும் 4 திக்கில் உள்ளவர்களும் கொண்டாடக்கூடிய நாளாகும் என்று தெரிவிக்கிறார். வியாக்கியானத்துல காட்டுறார். இனி ஆழ்வார்களோடு விகல்பிக்கலாம்படியான அதிசயத்தை உடையராய் நல்ல எடுத்தோடனே அதான் போடுறார். மேல வந்து பூர்வ பீடிக்கா விசாரம் பண்ணது இவரை சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டா, இவர்கள் எப்படிப்பட்டவராக இருக்கார் எம்பெருமானான்னு சொல்லக்கூடியவர். அவர் சொல்லக்கூடிய காலத்திலே ஆழ்வார்களோடு விகல்பிக்கலாம்படி அப்படியே சேர்க்கலாம்படியாக இருக்கக்கூடிய அதிசயத்தை உடையர். அவர்களுக்கு சேஷபூதரமாய் எப்படிப்பட்டவர் இருக்காருன்னா, அவருக்கு ஆழ்வார்களோட சேர்த்தோம் அப்படின்னு கேட்டா என்ன அப்படின்னு கேட்டா, ஆழ்வார்கள் எல்லாம் வந்து இப்போ மதுரகவி ஆழ்வாரோ வந்து ஆண்டாளோ ஆழ்வார்களோட ஜீவித திசையில சேர்ந்து இருந்தார்கள் அப்படின்னு ஒரு இது சொன்னோம். ஆனால் எம்பெருமானாருக்கு எப்படி அப்படின்னா, எம்பெருமானாருக்கு திருமேனி சம்பந்தம் உண்டு.
என்ன அப்படின்னு கேட்டா, மாறன் அடிபணிந்து இந்தவன் ராமானுசன். திருமேனி சம்பந்தம் வந்து பிறந்த காலத்திலேயே அவருக்கு இருக்கே அப்படின்னு கேட்டுக்கிறார். கீழே காட்டு போறாரு, அவர் பிறந்த நாள்லயே அவருக்கு இது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது கேட்டா, அது மாதிரி நான் திருமேனி சம்பந்தம் உடையவர். இந்த அந்த முதற்கண்ணு வந்த எம்பெருமானார் இந்த கோட்டில் சேர்த்ததுக்கு காரணம் என்னன்னா, அவருக்கு ஆழ்வாருடைய திருமேனி சம்பந்தம் உண்டு. எப்படின்னா, அதுவும் வந்து ரொம்ப ஸ்ரேயஸா இருக்கக்கூடியது, எல்லாருக்கும் பற்றாசாக இருக்கக்கூடியது, அந்த வந்து இப்ப வந்து ஆழ்வாருடைய திருவடின்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட திருவடி நிலைகளாய் இருக்கக்கூடியவன். அதனால அவர் திருமேனி சம்பந்தம் இவருக்கு இருக்கு, அதனால இவரை சேர்க்கலாம் அப்படின்னு முதல் சமாதானத்தை தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்ல, ஆழ்வார்களோடு விகல்பிக்கலாம்படியான அதிசயத்தை வேறுபடுத்தி பார்க்க கூடாது, சேர்த்தே பார்க்க கூடலாம் என்று சொல்ல முடியாது. ஒரு விகல்பம் இல்லாத, விகல்பம் அற்ற தன்மை, வேறாக நினைக்கப்படாத அடைக்க இருக்கக்கூடியது அதிசயத்தை உடையவராய், அவர்களுக்கு சேஷபூதருமாய், அது மட்டும் இல்ல ஆட்பட்டவராய். ஆட்பட்டவர்னா ராமானுஜர் எப்படி ஆட்பட்டவர் அப்படின்னு கேட்டா, ரொம்ப ஆழங்கால்பட்டவர் எல்லா ஆழ்வார்கள் திறத்திலும். இந்த திருவரங்கத்தமுதனார் எம்பெருமானாருடைய ஒரு பிரேரணையாலே, ஒரு உத்தரவினாலே என்ன பண்ணார், கூரத்தாழ்வானாலே திருத்தி பணி கொள்ளப்பட்டார். அப்படிப்பட்டவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணார், எனக்கு வந்து கூரத்தாழ்வான் காமிச்ச சாட்சாத் தெய்வம் யாருன்னா இந்த எம்பெருமானார் தான் அப்படின்ற ஒரு வந்து ஒரு நெறியில் அப்படியே ரொம்ப ஆழங்கால் பட்டிருந்தார் ராமானுஜ பக்தியிலே. அப்படிப்பட்டவர் அந்த திருவரங்கத்தமனார், அப்படிப்பட்டவர் அந்த பக்தியின் காரணமாக ஏதோ வந்து ராமானுஜர் விஷயமாக சில வந்து ஸ்தோத்திரங்களை பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கக்கூடிய காலத்துல அவர் என்ன பண்றாரு, சில இந்த ராமானுஜன் தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ராமானுஜ நூத்தந்தாதிக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் பிரபந்தங்கள்லாம் உடையவர் விஷயமாக எழுதியிருக்கிறார். அதையெல்லாம் உடையவர் வந்து 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 பார்க்கக்கூடிய கடாட்சித்த காலத்துல அதுல ஆழ்வார்களுடைய பிரஸ்தாபங்கள் எதுவுமே இல்லை. உடனே என்ன சொன்னாரா, இது அவசியமே இல்லாத, இதெல்லாம் வந்து வெறுப்புக்கு இரையாகும்னுட்டாராம். என் பெருமையை சொல்றதுக்குன்னா எனக்கு என்ன பெருமை, ஆழ்வார்களுடைய சம்பந்தம் இல்லாத எனக்கு என்ன பெருமை இருந்து, அப்படிப்பட்ட இது எனக்கு ஒன்றும் அவசியமே இல்லை. என்ன புகழக்கூடியது, தன்னை தனியா வந்து இதுவா புகழக்கூடியது எனக்கு அவசியமே இல்லை, இப்படிப்பட்ட கிரந்தம் எழுத வேண்டிய அவசியமே இல்லை என்று வந்து வந்து இதுவா 2 தடவை அது மாதிரி எழுதினாராம். 2 தடவையும் அதெல்லாம் தீக்கு இரையாக்கப்பட்டது. அப்புறம் கடைசியா இதை தான் வந்து வந்து ஆழ்வார் வந்து கடாட்சிக்கிறார், அப்பப்போ வந்து கடாட்சிக்கிறார். முதல்ல பார்க்கக்கூடிய காலத்திலே மாறன் அடிபணிந்த பூமன்னமாது பொருந்திய மார்வன் புகழ்மழிந்த பாமன் மாறன் அடிபணிந்தவன், அந்த வார்த்தையை கேட்ட உடனே தான் மேலேயே அவர் போனார். அப்படியே தான் வந்து எல்லா வார்த்தைகளையும் பண்ணி கொண்டு இருக்காரு. கடைசி வரையும், கடைசியில சாத்மரைக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து 3 பாசுரங்களே அவர் எழுதுறாரு. எழுதக்கூடிய காலத்திலே கடைசியில வந்து அவர் இன்புத்த சீலத்து அங்கையல்வாய் வந்து தன்னரங்கன் வந்து இந்த கடைசி 3 பாசுரங்களை வந்து அவர் அருளி செய்யக்கூடிய காலத்துல எம்பெருமானார் பக்கத்திலே இருக்கார். எம்பெருமானாரும் கூரத்தாழ்வான் பக்கத்திலே இருக்கா. அப்ப பார்த்து எல்லாத்தையும் இது பண்ணி இதோட போதுன்னு நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணக்கூடிய காலத்துல அவர் அது பண்ணறான். எல்லாத்துக்கும் ஆழ்வானுடைய நியமனம் என்ன அந்த இடத்துல என்ன, எல்லா திவ்ய பிரபந்தங்களுக்கும் 2 பாசுரங்கள் சாத்துமுறையா இருக்கும். இந்த சுவாமி எம்பெருமானார் நீர் கடைசி 3 பாசுரத்துல வந்து திருவெழுத்து இடக்கூடிய சமயத்துல எம்பெருமானார் கூட இருந்திருக்காரு. அதனால இந்த ராமானுஜ நூத்தந்தாதிக்கு மட்டும் 3 பாசுரங்கள் வந்து சாத்துமுறை பாசுரங்களா இருக்கணும் அப்படின்னு வந்து தெரிவித்தார் என்றெல்லாம் சரித்திரம் காண கிடைக்கிறது, வைபவங்கள் காண கிடைக்கிறது. அப்போ திருமேனி சம்பந்தம் ஒண்ணு, ஆட்பட்டவர்னு சொல்ல சேஷபூத்தரமான்னு சொல்லக்கூடியது என்னன்னா, இவர் அது இல்லாத வந்து தனக்கு ஒரு ஸ்துதியே வானான்னு நினைத்தக்கூடியவர். அப்படி இருந்தாருன்னா அவர் சேஷபூத்தர்னு சொல்ல வேண்டிய ஒரு இதுவா என்ன, கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேணுமானா அவசியம் இல்லை. சேஷபூத்தரமாய் மற்றும் உண்டானவர்களுக்கெல்லாம் நாதரான எம்பெருமானார் திருநட்சத்திர வைபவத்தை, ஆழ்வார்களுக்கெல்லாம் சேஷதா இருக்கார், மீதி பேருக்கெல்லாம் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டா, அவர் அடிபணிந்தவர்களெல்லாம் நாதராக இருக்கக்கூடியவர். அதான் அவருக்கு ஆழ்வான், ஆண்டான், திருக்குறுகை பிரான் பிள்ளான், எம்பார், பராசரப்பட்டர், எவ்வளவு வந்து முதலிகள் எவ்வளவு பேர் இருந்தார். 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ராமானுஜர் காலத்திலே இருந்தார்கள். 700 வந்து சன்னியாசிகள் கூட இருந்தார்கள் என்றெல்லாம் தெரிவிக்கிறார்கள். அப்பேற்பட்ட பொற்காலமாக இருந்தது ராமானுஜர் காலம். அப்போ அவ்வளவு அடியார்கள் இருந்தாலும் அவர்களெல்லாம் எப்படி இருந்திருப்பார், நாதனாக இருந்தாரு சொல்லும்படியாய் நாதரான எம்பெருமானார் திருநட்சத்திர வைபவத்தை 3 பாட்டாலே அருளி செய்வாராக உபக்கிரமிக்கிறார். 3 பாசுரங்களாலே எம்பெருமானாருடைய வைபவத்தை தெரிவிக்க வேணும் அப்படின்னு உபக்கிரமம் முன்னாடியே தெரிவிச்சுக்கிறார். ஒரு சங்கல்பம் பண்ணினார். அதில் இப்பாட்டில் அவதரித்துள்ள சித்திரை மாசத்தில் திருவாதிரையின் ஏற்றத்தை, இந்த பாசுரத்தால காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, சித்திரை மாசத்துல திருவாதிரை நட்சத்திரனுடைய ஏற்றத்தை பெருமையை காட்ட வருகிறார். சர்வரும் அறிந்து, இப்ப என்ன சொன்னார், சர்வரும் அறிந்துன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இங்க கீழே சொல்லக்கூடிய காலத்தில் 4 திசையும் கொண்டாடும் நாள் அப்படின்னு கேட்கிறார். 4 திசையும் கொண்டாடும் நாள் சொல்லக்கூடிய காலத்துல என்ன அப்படின்னா, எல்லா திக்குகளும் சப்த தீபங்களிலும் எம்பெருமானார் பெருமை அனைவரும் அறிந்து கொண்டாடக்கூடியதாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்டன்னா எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். சப்த தீபத்திலும் கொண்டாடணும்னா எல்லாரும் இதை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால சர்வரும் அறிந்துன்னு சொல்லக்கூடியது.
கேவலம் இந்த பூலோகம் மட்டும் இல்ல, இந்த அண்டகடாகம் 14 லோகத்திலும் இருக்கவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும், அதை கொண்டாட வேண்டும் இந்த ராமானுஜருடைய நாள் அப்படிப்பட்ட சீர்மை வாய்ந்தது. உஜ்ஜீவிக்கும்படி அறிந்து அறிந்தால் போதுமானா, அறிந்தாலே போதும், அது உஜ்ஜீவனத்துக்கு ஹேத்துவாயிடும், அது காரணமாயிடும். உஜ்ஜீவிக்கும்படி பிரஷ்னோத்தர ரூபேன கேள்வி பதில் ரூபமாக பிரகாசிப்பித்து அருளுகிறார், பிரகாசிப்பிக்கிறார். இதை எப்படி இது பண்றாருன்னா, இந்த சித்திரையில் செய்ய திருவாதிரை எம்பெருமானாருடைய திருநட்சத்திரம் என்பதை ஒரு பிரஷ்ன ரூபேன சர்வரும் அறிந்து உஜ்ஜீவிக்கும்படி இந்த உலகத்துக்கு பிரகாசனப்படுத்துகிறார். இன்னுலகீர் சித்திரையில் ஏந்த திருவாதிரை நாள் சொல்லிட்டு இவரும் எம்பெருமானாரை போலே இருந்ததே குடியாக எல்லாரும் உஜ்ஜீவிக்கும்படி இதன் ஏற்றத்தை, இவரும் அப்படின்னு சொன்னது என்னன்னா, மாமுனிகளை எதிர்ப்புணர் அவதார பூத்தர் இல்லையா, இவரும் எம்பெருமானாரை போலே எம்பெருமானாருக்கு துல்லியமாக என்ன பண்ணார், இருந்ததே குடியாக எல்லாரும் உஜ்ஜீவிக்கும்படி இதன் ஏற்றத்தை. அதாவது என்ன பண்ணார்னா, எம்பெருமானார் என்ன பண்ணார், திருக்கோஷ்டியூர் நம்பித்தரத்துல அந்த சர்வஸ்லோகார்த்தம் ரகசியார்த்தங்களை எல்லாம் அவர் இடத்துல கிரகிச்சார். கிரகிக்கக்கூடிய காலத்துல என்ன சொன்னார் அவர், இதை யாருக்கும் தெரிவிக்கூடாது, முதல்ல சொல்லக்கூடிய காலத்துல இதை யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது, இதை ஏகாந்தமா நான் அவனுக்கு சொல்றேன், நீ இதை யாருக்கும் தெரிவிக்காது, உன் இடத்துல இந்த அர்த்தத்தின் சீர்மையை பேணி பாதுகாக்க வேணும்னு தெரிவிக்கிறார். ஆனால் ராமானுஜர் என்ன பண்ணார், பல பேருடைய நியமனத்தின் அடியிலும் வேண்டு பிரார்த்தனைக்கு அடியுமாக என்ன பண்ணார், அதை விடி விட்டுட்டார். அப்போ அந்த காலம் திருக்கோட்டி நம்ம கேட்கிறார், இந்த மாதிரி பண்ணிட்டியே, ஆச்சாரிய வார்த்தையை அதிலங்கனம் பண்ணாயே, உனக்கு என்ன கதி கிடைக்கும்னா, நான் நரகத்துக்கு போறேன்றான். நான் நரகத்துக்கு போனாலும் இந்த அர்த்தத்தை தெரிந்தவர்களெல்லாம் பரவத்துக்கு போவார்களே, வைகுண்டத்துக்கு செல்வார்களே, அதனால அந்த காட்டுல வேற என்ன வேணும், அது எனக்கு போதும்ன்றாரா. எவ்வளவு பெரிய விசாலமான ஹிருதயம் ஐயா உமக்கு, நீர் தான் எம்பெருமானார். எம்பெருமான் அப்படின்னு சொல்றது இது வரைக்கும் எம்பெருமான் யாருன்னு கேட்டு இருந்தோம், இப்போ தெரியாது எம்பெருமான் ஆர்னு கேட்டா நீர் தான் அவர் என்று சொல்லும்படியா எம்பெருமானார் பேர் படைத்தவராயிருந்தார். நீங்க பாருங்க, அந்த எம்பெருமானார் பேர் யாரு கிடையாது, எம்பெருமான்னு போயிடுறது, எம்பார்னு போயிடுறது. அருளாள பெருமாள் எம்பெருமானார், அவருக்கு ஒருத்தருக்கு அவருக்கு யஜ்ஞமூர்த்திக்கு பேர் வச்ச காலத்துல கூட அவர் சொன்னாராம், யாரோ அந்த இடத்துல எம்பெருமானாரை ஆசிரியிக்க வேண்டும் என்று வந்தவர்கள் எம்பெருமானார் மட்டம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்ட காலத்துல எந்த எம்பெருமானார் வேணும் உங்களுக்குன்னு கேட்டாலும், இல்ல உலகத்துல 2 எம்பெருமானார் 2 சூரியன் உண்டா, அது போல 2 எம்பெருமானார் உண்டான்னா, இல்ல இப்ப புதுசா ஒருத்தர் அருளாள பெருமாள் எம்பெருமானார் ஒருத்தர் நம்ம கோஷில சேர்ந்திருக்காருனாலும், உடனே கேட்ட உடனே அவர் அந்த மட்டத்தை தானே போய் இடிச்சுட்டாராம். இந்த மாதிரி கேட்கறதுக்கு ஒரு இதுவாக இந்த இதுதானே இருந்து, எம்பெருமானார் திருவடியிலே நான் இருந்திருக்க வேண்டும், இந்த மாதிரி ஒரு மடத்துல இருந்தேனே என்று சொல்லி அந்த மடத்தையே இடித்தார் என்றெல்லாம் காணக்கூடியதா இருக்கிற சரித்திரங்கள். அப்போ எம்பெருமானார் எப்படி இருக்கா, இவரையும் எம்பெருமானாரை போல இருந்ததே குடியாக. மாமுனிகள் எப்படி இருந்தார், இவர் எதிர்ப்புணர் அவதார பூத்தராக பிறந்தவர். அவர் எப்படி இருந்தார் எம்பெருமானார், இந்த லோகமெல்லாம் உஜ்ஜீவனம் அடைய வேணும், அதுவே ஒரு இதுவாக கொண்டிருந்தவராக இருந்தார் எம்பெருமானார். இவரும் என்ன பண்ணார்னா அதையே கொண்டிருந்தார்னு காட்டுகிறார்கள். அவர் என்ன பண்ணார், பாருலகில் ஆசையுடையோருக்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்னும் சொல்லும்படியாய் எல்லாருக்கும் இச்சையுடையவர்கள்லாம் கூறுங்கோள் அப்படின்னு சர்மஸ்லோகத்தை வெளியிட்டார். ராமானுஜர் உலகைய சொன்னது என்ன அப்படின்னா சர்மஸ்லோகார்த்தம்னு தெரிவிக்கிறார்கள். அப்போ மாமுனிகள் இந்த உலகையோ, அப்ப எம்பெருமானாருக்கு துல்லியரா மாமுனிகளை சொல்லணுமே அப்படின்னா இவர் என்ன பண்ணார்னா ராமானுஜ வைபவத்தை தெரிவிக்கிறார். அதனாலதான் இந்த இடத்துல இவரும் எம்பெருமானாரை போல, யாரு மாமுனிகளும் எம்பெருமானாரை போல இருந்ததே குடியாக எல்லாரும் உஜ்ஜீவிக்கும்படி இந்த நேற்றத்தை, அந்த காலத்துல எம்பெருமானார் காலத்துல சர்மஸ்லோக அர்த்தத்தை தெரிந்து எல்லாரும் உயிர்ந்து போனார்கள். இப்ப இருக்கக்கூடிய அது கூட அவசியம் இல்லை, ராமானுஜர் வைபவத்தை அறிந்தாலே இவர்களுக்கு எல்லாம் உஜ்ஜீவனம் என்று சொல்லும்படியாய் அந்த மாமுனிகள் அதை தெரிவித்தார் என்று காட்டுகிறார். இதன் ஏற்றத்தை இன்றுலுகீர் என்று சம்போதித்து அருளி செய்கிறார். சம்போதனம் இன்றுலுகீர் கேளுங்கோள் அப்படின்னு சொல்லும்படியாய் அவர்களை அழைத்து சொல்வதை போல இருக்கிறது. சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசகா என்னுமா போலி. சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசகானா புண்ணியம் புஷ்பித காணனான்னு சொல்லிட்டு ராமனுடைய பட்டாபிஷேகத்தை தெரிவிக்கக்கூடிய எந்த மாசம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னா வசிஷ்டர் குறிச்சு கொடுத்தது என்ன நாள் அப்படின்னு கேட்டா சித்திர மாசம் தான். அயம் மாசகா என்னுமா போலே இன்று என்று இதன் ஏற்றம் தமக்கு ஆதரணீயமாய் இருக்கிறபடி. அதாவது இந்த மாசங்கள் சைத்திர ஸ்ரீமான் சித்திர மாசம்னு சொல்றது அது ரொம்ப அயம் ஸ்ரீமான்னு சொல்றாள் இந்த மாசத்தை, அது எதனால அப்படின்னு கேட்கலாம். மாசங்கள்ல முதலா இருக்கிறதுனால அப்படியோ அப்படின்னு கேட்டா அப்படிலாம் இல்லை, அது ராம பட்டாபிஷேகம் நடைபெறணும் அப்படின்றதுக்காக வசிஷ்டராலே குறிக்கப்பட்ட நாள் எந்தன்னா அந்த சித்திர மாசத்துல அமைஞ்சது. அதே போல எப்படின்னா ராமானுஜர் இப்ப சொல்லக்கூடிய சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசவா, இந்த மாசத்துக்கு ஏற்பட்ட சைத்திர ஸ்ரீமான் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாசத்துக்கு இருக்கக்கூடிய ஸ்ரீமத்துவம் என்ன அப்படின்னு கேட்டால் எம்பெருமானார் இந்த சித்திர மாசத்திலே செய்ய திருவாதிரையிலே திருவவதாரம் செய்தார், அதுதான் சைத்திர ஸ்ரீமான் என்று காட்டுகிறார்.
அயம் மாதம், இந்த மாசத்துக்கு ஸ்ரீமத்துவம் இருக்கக்கூடியது எம்பெருமானார் திருவவதாரத்தாலே இன்று என்று இதன் ஏற்றம் தனக்கு ஆதரணீயமாயிருக்கிறபடி இன்றுன்னு சொன்னதுனால மாமுனிகளுக்கு எவ்வளவு இந்த விஷயத்துல இந்த திருவவதார தினத்திலே ஆதரணீயம் இருக்கிறது. சித்திரையில் ஏய்ந்த திருவாதிரை நாள், சித்திரை மட்டும் இல்ல, ஏய்ந்த திருவாதிரை, சித்திரையுடனே பொருந்தி இருக்கக்கூடிய திருவாதிரை நாள் என்று காட்டு. ஏய்ந்தனா பொருந்தி இருக்கக்கூடியதுன்னு தெரிவிக்கிறார். சித்திரையுடன் கூடிய சித்திரை மாசத்தோடைய கூடின திருவாதிரை நட்சத்திரமானது எம்பெருமானார் அவதரித்தருள்ள அற்றைக்கு புஷ்ப விருஷ்டி செய்யவும். அதாவது என்ன சொல்றாருன்னா, புஷ்ப விருஷ்டி செய்யவும். சித்திரையில் செய்ய சித்திரை மாசத்துல எம்பெருமானார் பிறந்தார். அந்த மாசத்துல புஷ்ப விருஷ்டினா புஷ்பங்கள் அப்படியே மழை பெய்யறதுக்கு விருஷ்டின்னு பேரு, மழைக்கு தான் விருஷ்டின்னு பேரு. புஷ்பங்கள் எந்த காலத்துல இது பண்ணும் அப்படின்னு கேட்டா வசந்த ருத்து. வசந்த ருத்துன்னு சொல்லப்படி அது சித்திரை மாசம் தான். சித்திரை மாசத்துல சாதாரண பார்த்தா புஷ்பத்தினுடைய வரவு ஜாஸ்தியா இருக்கும். இந்த மாசங்கள்லாம் பார்த்தா வாசனை பொருள்லாம் அவ்வளவு இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல வசந்த ருத்துன்னு சொல்லக்கூடிய புஷ்ப விருஷ்டி, எம்பெருமானார் பறக்க போறான்னு என்ன ஆச்சா, புஷ்பங்கள் எல்லாம் தானே பூக்க ஆரம்பித்து புஷ்கலமாக புஷ்பங்கள் பூத்து அப்படியே புஷ்ப விருஷ்டி செய்ததை போல இருக்கக்கூடிய மாசம் இது என்று காட்டுகிறார். புஷ்ப விருஷ்டி செய்யவும் மேல் வரக்கட பலத்தை சூச்சிப்பிக்கும் பிராப்தமான காலம். அது மட்டும் இல்ல, இதுக்கு மேல எம்பெருமானார் பிறந்திருக்காரு, அவதாரம் பண்ணிருக்காரு, அதனால எவ்வளவு இது நல்லடி காலம், இதுக்கு மேல எவ்வளவு நன்மைகள் ஏற்பட போகிறது, அதை சூச்சிப்பிக்கக்கூடிய காலமாக இருக்கக்கூடியது என்று தெரிவிக்கிறார். ஒரு 5 நிமிஷம் சொல்லி முடிச்சு விடுறேன். எனக்கு 9:30 ஆயிடுச்சு. காட்ட வந்த விஷயம் என்னன்னா, மேல எவ்வளவு நன்மைகள் எம்பெருமானார் இது பண்ணாங்க. வெங்கலி இங்கினி வீர நமக்கல என்ன மிகத்தளர் நாள் பாட்டுல தெரிவிக்கிறார். அதாவது கலின்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது, கொடுமையாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட கலியனுடைய தோஷம் அந்த அதுவே போக்கக்கூடியவராய் வெங்கலி இங்கினி வீர நமக்கிலை. கலியாத அந்த யுகமானது நினைச்சா இனிமேல்ட்டு நமக்கு இந்த வீறுபாடு இல்லை இந்த உலகத்துல, நாம எதுவும் பண்ண முடியாது. எதனாலன்னா ராமானுஜர் திருவதாரம் நடந்து போயிடுதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கக்கூடியதுன்னு காட்டுகிறார்கள். மேல்வரும் நன்மைன்னு காட்டுகிறார்கள். கலியை கொடுமையை மடிப்பதற்காக, அதை முடிப்பதற்காக வடிவெடுத்த திருவவதாரம். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகெல்லா உலகோர்கள் எல்லாம் அண்ணல் இராமானுசன் தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்ட நாரணர்காயினரேன்னு தெரிவிக்கிறார்கள். மண்மிசை யோனிகள் எம்பெருமான் என்ன பண்றான், பல அவதாரங்கள் செய்யறான் இல்லையா. எம்பெருமான் எவ்வளவு அவதாரங்கள் பண்றான். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கலாம். கண்ணெருக்க நின்றா கூட காணகில்லா, யாரும் கண்ணெடுத்து பாக்குறது கூட அந்த மாதவனை பாக்குறது கூட அல்ல. உலகோர்கள் எல்லாம் அண்ணல் இராமானுசன் தோன்றிய பின்ன நன்னரு ஞானம் தலை கொண்ட நாரணர்காயினரே. ராமானுசர் காலத்துக்கு அப்புறம் தான் அவர்களுக்கு நன்மைகளே என்னன்னா, இந்த எம்பெருமான்றதை மாதவன் இருக்கான், அவன் நமக்கு நன்மைகளை செய்யக்கூடியவன் யாராலே அறிந்தார்கள் அப்படின்னு கேட்டா, இந்த எம்பெருமானார் திருவவதாரம் செய்ததுக்கு பிறகுதானே என்று காட்டுகிறார். அவர் செய்த அற்புதம். அப்படிப்பட்ட எம்பெருமானே கடைசி காலத்திலே அவன் அவதாரங்களை முடித்து போகக்கூடிய காலத்திலே அவஜானந்தி மாமூடாக நம்மளெல்லாம் பார்த்து என்ன ஒண்ணு சஜாதியன் மாட்டுக்காரன் நினைக்கிறான், சித்திரியன் நினைக்கிறான், இப்படித்தானே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள்லாம் ஒரு பரம்பொருள்னு பரமாத்மான்னு யாருமே நினைக்கலையே, இவர்கள்லாம் மூடர்கள் என்று எம்பெருமான் நிந்தனை செய்து போட்ட ஜனங்களை திரும்ப எல்லாம் எம்பெருமானே உகக்குமாறு செய்தவர் யார் அப்படின்னா என் ராமானுஜன் செய்யும் அற்புதம் இதெல்லாம் என்று காட்டுகிறார். கடலவாய திசையிட்டினுள்ளும் கலியிருளே மிடைதரு காலத்தி ராமானுசா மிக்க நான்முறையின் சுடரொளியால் அவ்வுருளை துறந்திலனேல் உயிரை உடைவன் நாரணன் அறிவாரில்லை உத்துணர்ந்தே. அதாவது கடலவாய திசையிட்டினுள்ளும் கலியுருளே மிடைதரு காலம், எல்லாம் எந்த பக்கம் பார்த்தாலும் கலியினுடைய தோஷமாக அஞ்ஞானம் பறந்து விரிந்து கிடக்கிறது. எப்படின்னா கடலை போல பறந்து விரிந்து கிடக்கிறது. கடலவாய திசையிட்டினுள்ளும் கலியுருளே மிடைதரு காலத்தி ராமானுசா மிக்க நான்முறையின் சுடரொளியால் எப்படி பண்ணார், நாட்டிய நீச சமயம்மான் நாண்டன நாரணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது. வேதங்களுக்கு உரிய பொருள்களை தெரிவித்தார் ராமானுசர். அதனால என்ன ஆச்சுன்னா, அதெல்லாம் அது கலி இருள் தோஷம் நீக்கினார். அதனால ஒரு காலத்துல எப்படின்னா, கடலவா திசையிட்டினும் கலிகளை மிடைதரு காலத்து மிக்க நான்முறையின் சுடரொளியால் அவ்விருளை துறந்திலே உயிரோடைய எல்லாரும் பெருமாள் நாரணனை மறந்து போயிருந்தார்கள். மறந்து போயிருந்தவர்கள் தான் ஞாபகம், இவர்தான் நாரணன் நம்மை காக்கக்கூடிய இவர்தான் ஜெகத்காரன், இவர்தான் சகல ரோக ரட்சகன், இவர் அடிபணியும் கொண்டு காட்டினார். இவர் காட்டினால்தான் அவர்களே ஞாபகப்படுத்தப்பட்டார் என்று காட்டுகிறார்கள். உயிர்கள் மெய்விட்டு ஆதிப்பரனோடு நாம் என்ன சொல்லும் அவ்வல்லெல்லாம் வாதில் வென்னான் இம்மி ராமானுசன் நிம்மதி கடலே. அப்படிப்பட்ட சித்தாந்தங்கள்லாம் அந்த காலத்துல ஜனங்களை மயக்கக்கூடியதா இருந்தது.
அத்வைத சித்தாந்தம்னு சொல்லக்கூடியது எப்படி ஜெகத் மித்தியம் வந்து வந்து இது வந்து எல்லாம் இந்த ஜெகத்துன்னு சொல்லக்கூடியது மித்தியமா இருக்குது, அதாவது பொய்யாக இருக்கக்கூடிய இந்த ஜெகத்து. அதாவது சொல்றா பிரம்மம் நித்தியம் பிரம்ம சத்தியம் சொல்லும்படியா பிரம்மம்னு ஒரே ஒரு தத்துவம் தான் இருந்து வேற தத்துவமே கிடையாது. மோட்சம்னு சொல்லக்கூடியது நான் பிரம்மம்னு நீ அறிந்தாயானால் அதுவே உனக்கு மோட்சம். இப்படியெல்லாம் வந்து வாதங்கள் அந்த காலத்துல அந்த வாதங்கள் எல்லாம் மடியுமாறு வந்து இந்த இதுல வந்து பிறந்தான். உயிர்கள் மெய் விட்டு ஆதிப்பரனோடு ஒன்னாம் என்று சொல்லும் தத்துவங்கள் மூன்று காட்சார். உயிர்கள் மெய்விட்டு ஆதிப்பரனோடு ஒன்னாம் என்று சொல்லும். ஒண்ணுன்னு சொல்லக்கூடிய காலத்துல அந்த ஒண்ணு இல்ல, மூன்று தத்துவங்கள் உண்டுன்னு காட்டினவர் யார் அப்படின்னா அந்த மெஞ்ஞானத்தை ஏற்படுத்தியவர் ராமானுசர் தான் என்று காட்டும்படியாக இருக்கிறது. தர்சனம் பேத ஏவச்ச, ஒண்ணுமே கிடையாது, தத்துவங்களே கிடையாது, எல்லாம் அபேதம் தான் தத்துவம்னு சொல்லக்கூடிய காலத்திலே ராமானுஜருக்காக தேவபெருமான் இட்ட வார்த்தை என்ன? தர்சனம் 6 வார்த்தைகளை ஒண்ணு. தர்சனம் பேத ஏவச்ச. அது தர்சனம் சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா வேதங்களை படைத்ததா இருக்குது. ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான், அச்சித்துன்னு ஒண்ணு இருக்கு, சித்துன்னு ஒண்ணு இருக்கு. இந்த வேதங்களை ராமானுஜருக்காக திருக்கட்சி நம்பி முக்கேன வந்து தெரிவித்தார் இல்லையா? அப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் இந்த நாட்டிலே விளைய போகிறது அப்படின்ற காரணத்தினாலே என்ன பண்ணாரா வந்து சித்திரையில் செய்ய திருவாதிரை கொண்டாடுவதற்காக ஆரம்பித்தார் என்று காட்டுகிறார்கள். புஷ்ப விருட்டி செய்யவும் மேல் வரக்கூடிய பலத்தை சூச்சிப்புக்கும் பிராப்தமான காலம் இது என்று தெரிவிக்கிறார். இந்த இடத்துல இன்னைக்கு நிறுத்துவோம். மேற்கொண்டு நாளை தினம் 8:15 ஆரம்பிச்சுடலாம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தவே வாதிபீதிகராரியாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஸ்ரீமத் சுந்தரஜா மாத்ருமுனி மானசவாசினே அண்ணங்கராரியவரியாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். தழை நல்ல இன்பம் தலைப்பெய்தெங்கும் தழைக்கவே. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.